Good morning. Good morning. Yeah, good morning. Good morning, sir. Good morning. Okay, ma. Docker 3 session 3 நம்ம நீங்க பார்க்க போறோம். ஓகே, Docker third session நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாவா இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜாவா இன்ஸ்டாலேஷன் யூசிங் Docker. ஸோ என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அந்த என்விரான்மெண்ட்லேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு மேக் ஒன் டைரக்டரி ஃபார் ஜாவா இன்ஸ்டாலேஷன். ஏன்டானா டாக்கர் ஃபைல் அப்படின்றது இட்ஸ் அ குளோபலி யூனிக் நேமு. ஸோ டூப்ளிகேஷன் டு த சேம் ஃபைல் சிஸ்டம் நாட் அட் ஆல் பாசிபிள்ன்றதுனால ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம். ஃபார் தட் ரீசன் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவாக்காக ஒரு நியூ டைரக்டரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். டைரக்டரி ஜாவான்ட்டு சிடி டைரக்டரி ஜாவாக்குள்ளே போயிடலாம். அண்ட் LS-LRT போட்டு பாருங்க, இதுக்குள்ள என்ன ஃபைல்ஸுமே எதுவுமே இல்லை. ஸோ தட் விம் எடிட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கர் ஃபைல் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் இல்லையா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ஸ்டாலேஷன் இருக்கு பாருங்க. CentOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7 வெர்ஷன் 7ல நம்ம என்ன பண்ணுறோம், எம்ன்ற பேக்கேஜ் மூலயமா JDK 8 நம்ம ஓப்பன் JDK 8 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து as a environmental variable if any ஜாவா பேஸ்ட் அப்படின்னா டெஃபினெட்லி JRE மஸ்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோர்ஸ் கோட் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ஓகே, மேலே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் அதை எடுத்து விட்டுலாம். ரைட், எஸ்கேப் :டபிள்யூக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு டாக்கர் ஃபைலை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் டாக்கர் ஃபைல் ஹஸ் பின் ரெடி அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இமேஜை பில்ட் பண்ணணுமா. ஸோ இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்களே, டாக்கரு build -t ஏதாவது ஒரு நேம் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு நேம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறேன். எதுவும் இல்லையா? ஓகே, இதுக்குள்ள நம்பர் இருக்குமா, உபுண்டு யூஸரா நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் டு பிகம் அ ரூட் யூசர். ஓகே, ரூட் யூஸரா வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், மேக் டைரக்டரி ஜாவான்னு வச்சுக்கலாம். அண்ட் சிடி டைரக்டரி ஜாவான்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், மூவ் ரூட்டு டைரக்டரி ஜாவா. ஓகே, என்ன ஃபைல் அது, டாக்கர் ஃபைல். ரைட், இப்போ நம்ம ரூட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஓகே ஓகே, இங்கதான் இருக்கு அந்த ஃபைலு. அதனால வந்து நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்ல. மூவ் டாக்கர் ஃபைலு இல்ல /home ubuntu docker file. ஓம் உபுண்டு வரும் சார். உபுண்டுக்குள்ள இருக்கு சார், உபுண்டுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரைட் 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 ஓம் உபுண்டு டாக்கர் ஃபைலு. ஓம் உபுண்டுவா இல்ல எதுல இருக்கு ஃபைல் சிஸ்டம்? ஓகே, ஹோம் உபுண்டு தான் சார் வரும். ஓம், ஆமா ஆமா, ஓம் உபுண்டு. அதுக்கப்புறம் டைரக்டரி ஜாவா. ஓகே, அதுக்குள்ளதான் டாக்கர் ஃபைல் இல்ல. ஓகே டாட். ஓகே சரி. ஸோ இங்கே வந்தாச்சு, நம்மளோட கரண்ட் இதுக்கு வந்துச்சு, ரூட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னா டாக்கர் பிஎஸ் போட்டு எல்லாத்தையும் நான் முதல்ல கிளியர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, பழைய சர்வரு, அதனால முதல்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா டாக்கர் பிஎஸ் போட்டு மொத்த கண்டெய்னர்ஸையும் நான் என்ன பண்ண போறேன்னா டவுன் பண்ண போகிறேன், கில் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் கில்லு, எல்லா கண்டெய்னர்ஸும் நம்ம கில் பண்ணிடலாமா. கில் பண்ணா மொத்தமா கில் ஆயிடுச்சு. டாக்கர் PS-N போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கா? எஸ்ஆர்னோ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு பாருங்க, எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு.
இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று நான் இப்போ சொல்லித்தரேன். டாக்கர் கண்டெய்னர் புருனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்டை நீங்க போட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எஸ் ரிமூவ்டு ஸ்டேட்டஸ்ல அதாவது ஸ்டாப்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை நீங்க ரிமூவ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டோம்னா மொத்தமா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நமக்கு டெலீட் ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா டாக்கர் PS-A சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ஸுமே நம்ம கிட்ட இல்லை. புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் டாக்கர் இமேஜஸ் போட்டு பாருங்க. இவ்வளோ இமேஜஸ் இருக்கு. எல்லா இமேஜஸையும் நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? டாக்கர் RMI இமேஜினுடைய ஐடிஸ் ஓகே எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ கிளியர் கொடுத்துட்டு டாக்கர் இமேஜஸ்ன்னு சொல்லி இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸும் நமக்கு கிளியரு. அண்ட் தென் எஸ் கண்டெய்னரை நமக்கு கிளியரு. கண்டெய்னர்ல இடங்கள் ஏதாவது இருக்கான்னா அங்கேயும் எதுவுமே கிடையாது. ஸோ அவர் சர்வர் வந்து இப்போ வந்து கிளியரா இருக்குன்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைரக்டரி ஜாவாக்குள்ள போயிட்டு VI ஸோ ஏற்கனவே ஃபைல் இருக்கு இல்லையா, கேட்ச். ஸோ அந்த சோர்ஸ் கோட் இங்கே இருக்கு. Now we are going to build our என்ன பில்ட் பண்ண போறோம்னா இமேஜ் பில்ட் பண்ண போறோம். டாக்கர் build -t ஓகே ஜாவா இமேஜ் டாட். ஸோ 1 out of 3 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டெப் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ் ஆன பிற்பாடு அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம போயிட்டு பார்க்கணும். இன்னும் நம்ம கண்டெய்னர்ல வந்து லான்ச் பண்ணல. அடுத்த ஸ்டெப் என்ன? ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்றது. ஸோ once after the Java installation is completed using this build image, நம்ம ஆமா ஆமா அது கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் யார் அதை மெயின்டைன் பண்றாங்க, ஆத்தர் யார் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டைரக்டா எக்ஸிகியூஷன் பண்றோம் இந்த இடத்துல. நீ கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், மெயின்டைனர் கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு டாஸ்கா நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது, அவ்வளவுதான். சார் இப்போ அந்த டாக்கர் எக்ஸைட்டட் லான்ச் இல்ல, முன்னாடி ஒரு 2 கமாண்ட் போட்டீங்க, ப்ளூன்னு ஒரு கமாண்ட் போட்டீங்க, அப்புறம் PS-னு போட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படிதான்? ஆமா 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 கிளியர் பண்றேன் நான். வேற எதுவும் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். டாக்கர் இமேஜஸ் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. அண்ட் இந்த இமேஜ் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு லான்ச் பண்ணுவோம் நம்ம கண்டெய்னர் அப்படின்னா டாக்கர் ரன் மூலியமா நம்ம லான்ச் பண்ணுவோம். -itd -, நேமு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நேம் ஒன்று வச்சுக்கலாமா, ஜாவா கண்டெய்னர் அப்படின்னு வச்சுட்டு ஜாவா இமேஜ் மூலியமா நம்ம இது பண்றோம். போர்ட் நம்பர் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஜாவா இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லி டன்னா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்றதுக்கான கமாண்டு exec -it அண்ட் கண்டெய்னரோட ஐடி ஓகே பின்னு பேஷ். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டீங்க. இப்போ போயிட்டு ஜாவா -வெர்ஷன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா JDK 8 வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கா பாருங்க. ஓப்பன் JDK 8. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலுமே நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஹாவ் அ இன்ஸ்டாலேஷன் ஆன் டாப் ஆஃப் யுவர் சர்வர் யூசிங் டாக்கர் ஃபைல் அப்படின்றது நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு எழுத கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்து இந்த கண்டெய்னர்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க, கரெக்டா? அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், பரவாயில்ல, ஓகே, இருந்தாலும் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிற அளவுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டா ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த டயக்ராம்ல வந்து இந்த டயக்ராம் நான் ஓப்பன் பண்றேன். வால்யூம் வந்து மவுண்ட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு.
வால்யூம் சிங்க். அதாவது இது நம்மளோட ஹோஸ்ட் OS Ubuntu 16.04 LTS தான் நம்மளோட ஹோஸ்ட் OS. இந்த ஹோஸ்ட் OSல நான் என்ன பண்ண போறேன்னா ரூட்டுக்குள்ள mylogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டத்தை ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த ரூட் mylogs என்ற ஃபைல் சிஸ்டத்தை HTTPD அப்படின்ற இந்த இமேஜ் மூலமா உள்ள ஒரு கண்டெய்னர் கூட லாக்ஸ்ன்ற ஒரு ஃபைல் சிஸ்டம் கூட நான் சிங்க் பண்ண போறேன். அதாவது நம்மளோட லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் கண்டெய்னரையும் நான் என்ன பண்ண போறேன், சிங்க் பண்ண போறேன். எந்த சினாரியோல நம்ம லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம சிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து கண்டெய்னரோட ஆக்சஸை கொடுக்க மாட்டாங்க ரியல் டைம்ல. இப்போ ஒரு சிலருக்கு வந்து கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுக்காம நீ போயிட்டு இந்த கண்டெய்னரை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், we can maintain our container. பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டத்தையும் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம், சிங்க் பண்ணிடுறோம். So whatever changes we made here in the local file system, it will reflect to the container file system. Container file systemல நீங்க ஏதாவது changes பண்ணா local file systemல reflect ஆகும். இதுக்கு பேர் தான் synchronization அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. And synchronizationல volume அப்படின்றத வச்சு நம்ம எப்படி அதை பண்ண போறோம்ன்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கண்டெய்னர் அண்ட் லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தை எப்படி சிங்க் பண்ண போறோம் அப்படின்ற டெஸ்ட் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போறோம். அண்ட் அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னடான்னா CD டபுள் டாட் கொடுத்து வெளியே வந்துருங்க. LSIFN-LRT போட்டிங்கன்னா நிறைய இது ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். எக்ஸப்ட் டைரக்டரி ஜாவாவை தவிர ஜாவா டைரக்டரி ரிமூவ் பண்ணுறேன். mylogs ரிமூவ் பண்ணுறேன். SSHD டைரக்டரி ரிமூவ் பண்ணுறேன். MySQL டைரக்டரி ரிமூவ் பண்ணுறேன். LS போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பேஸ் வரலாம். ஸ்பேஸ் mylogs SSHD. ஓகே ஓகே கிளியர் பண்ணிட்டேன். லாஸ்ட் செஷன்ல யூஸ் பண்ண அதே சர்வர்ன்றதுனால டூப்ளிகேஷன் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ரூட்டுக்குள்ள போயிட்டு மேக் டைரக்டரி mylogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டத்தை ஒரு டைரக்டரி நான் வந்து மேக் பண்றேன். CD mylogs ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ரூட் mylogsன்னு சொல்லியிருக்கு. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று இருக்கான்னு சொல்லி ஏதாவது இருக்கா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் இது என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் OS ஃபைல் சிஸ்டம். இதை கொண்டு போயிட்டு நான் ஒரு கண்டெய்னர் கூட நான் என்ன பண்ண போறேன், சிங்க் பண்ண போறேன். ரைட்டா? ஸோ ஒரு சிங்கிள் கமாண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீங்க கத்துக்க போறீங்க, ஒரு இமேஜை புல் பண்ண போறோம் ஒரே ஒரு சிங்கிள் கமாண்ட்ல. கண்டெய்னரை ரன் பண்ணி நம்ம லான்ச் பண்ண போறோம். அதுக்கப்புறமா சிங்க் பண்ண போறோம். எதை நம்மளுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் அதுக்கப்புறம் கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம சிங்க் பண்ண போறோம். இப்போ லோக்கல் ஃபைல் சிஸ்டம் அண்ட் கண்டெய்னர் FS இது ரெண்டையும் நம்ம சிங்க் பண்ண போறோம். புரியுதா? இந்த 3 ஆக்டிவிட்டியை ஒரு சிங்கிள் கமாண்ட்ல எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாமா? ஸோ டாக்கர் run -itd ஓகே -, நேமு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நேமா வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, வெப் சர்வர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வெப் சர்வர் அண்ட் -p போர்ட் நம்பர் ஓபன் பண்றோம் 8010:80 ரைட். அண்ட் இது வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், ஒரு கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்றோம். ஆனா எந்த இமேஜ் வச்சு இந்த கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்றன்ற விஷயத்த நம்ம இன்னுமே சொல்லல. யூஸ்வலி நம்ம இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இமேஜ் நம்ம இங்க சொல்லிடுவோம் இல்லையா. இங்க நம்ம அந்த இமேஜ் சொல்லாம சிங்க் பண்ண போறோம். வால்யூம் அப்படின்ற கமாண்ட் வச்சு நம்ம சிங்க் பண்ண போறோம். ஸோ அப்போ புதுசா நீங்க கத்துக்க போறது வால்யூம். ஸோ அதில் சிங்க் என்ன பண்ண போகிறான்னா, நம்மளோட லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தினுடைய ஃபைல் சிஸ்டம் பார்த்து இட் இஸ் கோயிங் டு சிங்க் வித் நம்ம கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டம் பார்த்து. ஸோ லோக்கல் ஃபைல் சிஸ்டம் பார்த்தது ரூட்டு mylogs கோலன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கண்டெய்னருக்குள்ள நீங்க லாகின் பண்ண உடனே யூசர் லோக்கல், அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து அப்பாச்சியா இருந்தா Apache 2 HD docs தான் நம்மளோட சோர்ஸ் கோடு எல்லாமே இருக்கும். கரெக்டா? HD docs தான் சோர்ஸ் கோடு எல்லாமே இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போறோம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போறோம். ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூசர் லோக்கல் ஓகே அண்ட் யூசர் லோக்கல் Apache 2 வந்து இந்த கண்டெய்னருக்காக இருக்கக்கூடிய நேம். வேற ஏதாவது ஒரு கண்டெய்னரா இருந்தா அதுக்கு வேற நேம் இருக்கும். சரியா? அண்ட் HD docs இதுக்குள்ளதான் என்ன இருக்கும்,
எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். கரெக்டா? சோர்ஸ் கோட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். தென் அவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் HTTPD கரெக்டா? HTTPD அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த இமேஜை நம்ம முதல்ல புல் பண்ணி எடுக்க போறோம். தென் கண்டெய்னர் லான்ச் ஆக போகுது. ஃபைனலி சிங்க்ரனைசேஷனும் நடக்க போகுது. ரைட்டா? சிங்க்ரனைசேஷன் பிட்வீன் லோக்கல் ஃபைல் சிஸ்டம் அண்ட் நம்மளோட கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டம் ரெண்டு நடக்கிறதுக்கான காரணம், லோக்கல்ல உட்காந்துக்கிட்டு கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணி நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ண முடியும் சம்டைம்ஸ் டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, ஸோ என்டர் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜ் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆகும். அண்ட் சிங்க் வந்து இன்பில்ட்டாவே உள்ளுக்குள்ள நடக்கும். அது நமக்கு தெரியாது. இங்க பாருங்க, இமேஜுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு, கண்டெய்னருக்கும் ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு. சிங்க் ஹேப்பன்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அது நடந்ததா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் கோயிங் டு செக் அவுட் இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா HTTPD அப்படின்ற ஒரு இமேஜ் நமக்கு உருவாயிருக்கா? இப்போ நம்ம போட்டோம் இல்லையா அந்த கமாண்ட் மூலியமா HTTPD அப்படின்ற ஒரு இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. டாக்கர் PS சொல்லி போட்டு பாருங்க. சரி, கொஞ்சம் மேலே வந்துடுறேன். டாக்கர் PS வெப் சர்வர் அப்படின்ற ஒரு இமேஜ், ஒரு கண்டெய்னர் 8010 அப்படின்ற போர்ட் நம்பர்ல நமக்கு உருவாயிருச்சு. ஸோ இந்த ஒரு கண்டெய்னர் நீங்க போயிட்டு வெப்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கப்பா? பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆஃப் தி சர்வர். கரெக்டா? சர்வரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் 8010. செமிகோலன் கொடுத்துருக்கீங்க சார். கொடுக்கலையா? செமிகோலன் கொடுத்துருக்கீங்க, கோலன் வரணும். ஓகே, டைப் பண்ணும்போது மிஸ் ஆயிருக்கும். பழைய இது வருது, சிங்க் ஆயிருக்கேன். ஓகே, 8080 போட்டுனா 8010 இல்ல? 010. ரைட், 8010. 8010 தானே? அப்பாச்சி புல் பண்ணணும் கிடையாது சார், அந்த கமெண்ட்லயே இது ஆயிடுமா? அதுல பழைய கிளாஸ்ல இருக்கு பாருங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா வேற போர்ட் நம்பர் ஏதாவது போட்டு பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போர்ட் நம்பர்லாம் நான் யூஸ் பண்ணேன். தட்ஸ் வை இட் இஸ் கிவிங் சம் ப்ராப்ளம். புது சர்வர் கூட நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ற மாதிரி இருந்தா இப்போ ஆகாது நமக்கு. ரைட், வில் டூ ஒன் திங். இந்த சர்வர் அப்படியே விட்டுருங்க, நம்ம நியூ சர்வர் ஒன்று லான்ச் பண்ணிக்கலாம். நிறைய பண்ணியிருக்கேன் நான் இதில். ஓகேவா? டூப்ளிகேஷன் என்ட்ரியா போகுது. அதனால ஒரு நியூ சர்வர் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்லேயே போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம்ப்பா.
மேக் டைரக்டரி mylogs போடலாமா இப்போ எதுவுமே இல்லை. ஸோ mylogs இதுக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வந்து டைரக்டரி மட்டும் நம்ம மேக் பண்ணி வச்சுட்டோம். Then now we are going to execute ஒன்று கமாண்ட். அதுக்கு முன்னாடி டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு டாக்கர் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சான்னு சொல்லி பாருங்க. இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லி டன். ஸோ now we are going to do an sync, ரைட்டா? என்ன சிங்க் நம்ம பண்ண போகிறோம், வால்யூம் யூஸ் பண்ணி லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் அந்த டாக்கர் கண்டெய்னர்னுடைய ஃபைல் சிஸ்டம் நம்ம வந்து சிங்க் பண்ண போகிறோம், ரைட்டா? அதை பண்ணிடலாமா? டாக்கர் ரன் -itd -name web app. ஓகே, இப்படி வேணா நம்ம நேம் வச்சுக்கலாம். வெப் ஆப் வெப் ஆப்னு போட்டுக்கிட்டோமா, -p. ஓகே, வேற ஏதாவது நம்பர் கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அண்ட் 8020 வச்சுக்கலாமா, 8020 and 80 port number, the HTTP port number -b. Now the actual sync we are going to do root my logs in the local file system. We are going to have a sync with the user local apache to ht docs. Okay va? இந்த இடத்துல httpd அப்படின்னு சொல்லி போடணும், சரிங்களா சார்? சாரி டு இன்டரப்ட் சார். இப்போ இந்த போர்ட் நம்பர் போடுறோம்ல சார், இதுக்கு இந்த போர்ட் நம்பர்னு இருக்கும்ல சார், நம்ம வந்து இங்க வெப் ஆப்னு கொடுக்குறோம், 8020 மாத்திக்கிறோம்ல. இப்போ வெப் சர்வருக்கு ஒரு போர்ட் நம்பர், அப்படியே SSHக்கு ஒன்று, அது மாதிரி தானே? அதுதான் டவுட். எப்படி நம்ம போன டைம் மாத்தினீங்க இந்த மைக்ரோ சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கான போர்ட் நம்பர், சர்வர்ல போயிட்டு 80ன்ற போர்ட் நம்பரை டைரக்டா ஆக்சஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம 80 போர்ட் நம்பர்ல நம்ம ரன் பண்ண முடியும். நம்ம அதுக்காக என்ன பண்றோம், போர்ட் ஃபார்வர்டிங் மூலமா போயிட்டு 80 அப்படின்ற போர்ட் நம்பர் ரன் ஆகிற அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்றோம் த்ரூ போர்ட் நம்பர். ரைட், தேங்க் யூ. ஒரு இமேஜை நமக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல என்விரான்மெண்ட்டு, அதனால வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதையும் நம்ம கிளியர் பண்ண தேவையில்ல. ஸோ இமேஜ் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, அதே மாதிரி கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் சர்வர்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ், இந்த பர்டிகுலர் சர்வர்னுடைய ஐபி அட்ரஸை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 8020 போட்டோம்னா நமக்கு மேட்ச். எதுவுமே இருக்காது. பழைய வாட்டி கூட பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் நம்ம பண்ணது. என்னடான்னா HTTPD அப்படின்ற இந்த பர்டிகுலர் இமேஜை நம்ம டாக்கர் அப் ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணல. we are downloading it from the வேர் அப்படின்னா நம்மளா ஒரு ரெபாசிட்டரி ஒரு இமேஜை வந்து நம்ம உருவாக்குறோம். ஆனால் அந்த இமேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டாக்கர் அப்லேருந்து தான் கொண்டு வரோம். ஆனால் இட் won't pull the source code from the HD docs. இந்த கேஸில் சோர்ஸ் கோடை வந்து புல் பண்ணி கொண்டு வராதுன்றோம். நார்மலாக நம்ம புல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், சோர்ஸ் கோடை புல் பண்ணி கொண்டு வருதான் index.html. இந்த இடத்துல அது சோர்ஸ் கோடை புல் பண்ணி கொண்டு வராது. பட் ஆனால் we got something called நம்மளோட கண்டெய்னர் நமக்கு கிடைச்சிருக்கா, கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க எப்படி லாகின் பண்ணுவீங்க, டாக்கர் ஆமா IT கண்டெய்னரோட ஐடி, ஓகே, பின்னு பேஷ் உள்ளுக்குள்ள போயிட்டீங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா HD docs அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குமா, இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா LSI-LRT போட்டீங்கன்னா எந்த ஃபைலுமே இல்லை. காரணம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புல் பண்ணி கொண்டு வராம நம்மளா ஒரு இமேஜை உருவாக்கியிருப்போம் இந்த இடத்துல HTTPD அப்படின்ட்டு. அந்த இமேஜுக்குள்ள நம்ம என்ன கொண்டு வர போறோம், ஒரு சில சோர்ஸ் கோடை இப்போ நம்ம கொண்டு வர போறோம். இப்போ VI அப்படின்னு போட்டீங்கன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா. VI எடிட்டர் மூலியமா தான் ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னா நாட் நெசசரி.
எக்கோ மூலியமா கூட ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியும், கேட் மூலியமா கூட ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியும், டச் மூலியமா கூட ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண முடியும். பாருங்க. ஸோ டச் மூலியமா கூட ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்கோ அப்படின்ற இந்த கமாண்ட் மூலியமா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு ஃபன்னா ஒரு இதை நம்ம பண்றோம். அண்ட் இந்த இடத்துல இதுக்கு பேர் index.html அப்படின்னு சொல்லி நான் நேம் வைக்கிறேன். இப்படியும் வந்து நம்ம ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறோம். பாருங்க, index.html வந்திருக்கா, கேட்ச் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டது அங்க இருக்கா? எங்க இருக்கு? இது நம்மளுடைய எந்த இடத்துல இருக்குடான்னா ஃபைல் சிஸ்டம் ஆஃப் தி கண்டெய்னருக்குள்ள இருக்கு. சரியா? இந்த இடத்துல இருந்தா எங்க வந்து இது சிங்க் ஆகணும்? as per this command is concerned, இந்த கமாண்ட் பிரகாரம், இந்த டயகிராம் பிரகாரம் இந்த பர்టిక్యులர் ஃபைல் சிஸ்டம்ல இருந்தா ஓகே, எங்க வந்து இது சிங்க் ஆயிருக்கணும்? லோக்கல் உபுண்டுவோட லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல வரும். ஆமா, ரூட் mylogsல அந்த index.html ஃபைல் இருந்தாதான் சிங்க் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா? போய் பார்க்கலாமா? எக்ஸிட் கொடுத்து வெளியே வாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? present working directory root mylogs குள்ள இருக்கும். and ls போட்டு பாருங்க, index.html இருக்கா? ரைட். இப்போ போயிட்டு இங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷனை. this is our first and best deployment அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ எனக்கு வந்து accessibility to the container வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க since I joined only 6 months back. அப்போ என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருந்துகிட்டே நான் கண்டெய்னரை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, இப்போ என்னோட மேனேஜர் சொல்றாரு, மோகன் ஜஸ்ட் இந்த சோர்ஸ் கோட் எடுத்துன்னு போயிட்டு லோக்கல் ஃபைல் சிஸ்டம் ரூட் mylogs குள்ள மட்டும் போட்டுரு, திஸ் இஸ் யுவர் டியூட்டி. ஆட்டோமேட்டிக்கா அந்த சோர்ஸ் கோட் வந்து கண்டெய்னர் கூட சிங்க் ஆயிட்டு டெப்ளாய்மெண்ட் வில் டேக் பிளேஸ் அப்படின்றாரு. புரியுதா? நான் என்ன பண்ண போறேன்னா புதுசா சோர்ஸ் கோட் போட போறது கிடையாது, இதுல போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ண போறேன். அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லி போய் பார்த்துடலாமா? எஸ்கேப் கோலன் டபிள்யூ சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ப்பா? லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க? கண்டெய்னர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? கண்டெய்னர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே சிங்க்ல இருக்கா? இப்போ நான் போயிட்டு நோ நீட் டு ஆக்சஸ் தி கண்டெய்னர். என்னோட லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலே கண்டெய்னர் லெவல்ல என்னால மாற்றங்களை கொண்டு வர முடியுதுன்றத நீங்க எளிமையா பார்த்துருக்கீங்க. கரெக்டா இல்லையா? இதுக்கு பேர் தான் சிங்க்ரனைசேஷன் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் லோக்கல் ஃபைல் சிஸ்டம். எந்த கேஸ்ல இது தேவைப்படும் அப்படின்ற பட்சத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever we got a restricted access அப்படின்ற பொழுது that time we can use our local file system privilege to control our container. புரியுதா? இது ஒரு வகையான சிங்க்ரனைசேஷன். இன்னொரு சிங்க்ரனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் வழியா பண்ணலாம்ன்றோம். அதாவது ஒரு கண்டெய்னரையும் இன்னொரு கண்டெய்னரையும் ரெண்டுத்தையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? சிங்க் பண்ண முடியும். ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா சேம் சேஞ்சஸ் கேன் பி ரிஃப்ளெக்ட் இன் அதர் மைக்ரோ சர்வீஸ். என்ஆர்ஐ அப்படின்ற மைக்ரோ சர்வீஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா பர்சனல் அப்படின்ற மைக்ரோ சர்வீஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு சேஞ்ச் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல என்ஹான்ஸ் பண்றீங்க, அந்த சேம் சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னொரு மைக்ரோ சர்வீஸ்ல. இப்படியும் நம்ம பண்ண முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கண்டெய்னரையும் இன்னொரு கண்டெய்னரையும் நம்ம என்ன பண்றோம்? சிங்க் பண்றோம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கண்டெய்னரையும் லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? சிங்க் பண்ணோம். ஸோ இதுக்காக நம்ம இன்னொரு வகையை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். என்னடான்னா எஃப்எஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. இதில் ஈஸி டு அட்வான்ஸ்ல மேபி கரெக்டா? ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் விண்டோஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கடான்னா புதுசா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு டிஸ்க் அலோகேஷன்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல எஃப்எஸ் நீங்க அலோகேட் பண்ணிருப்பீங்க. ஒரு NTFS அப்படின்ற ஃபைல் சிஸ்டத்தை நீங்க அலோகேட் பண்ணிருப்பீங்க விண்டோஸ்க்கு. இதுவே லினக்ஸா இருந்தா மேக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு போட்டு ஒரு சில கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணீங்க. அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல, ஜஸ்ட் லீவ் இட் அஸ் சச். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை, மவுண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைல் சிஸ்டமா ரெண்டு கண்டெய்னரை நம்ம மாத்திட்டோம்னா அந்த சிங்கிள் ஃபைல் சிஸ்டம் will have a connectivity with one particular volume.
அந்த வால்யூம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலோ ஒரு கண்டெய்னர்ல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணாலோ ஒரு கண்டெய்னர்ல சேஞ்சஸ் பண்றது இன்னொரு கண்டெய்னர்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது மவுண்ட் மூலியமான்றத நீங்க பார்த்து இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது என்னடான்னா அகைன் மைலாக்ஸ்குள்ள தான் நான் போறேன். இங்க போய் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு சில கமாண்ட்ஸ் நீங்க கத்துக்க போறீங்க. வால்யூம் அப்படின்ற ஒரு கமாண்ட், டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்கர் வால்யூம் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியா இருக்கு, நமக்கு வால்யூம் எதுவுமே இல்லை. அண்ட் we are going to create one volume. ஓகே, மை வால்யூம் அப்படின்ற ஒரு வால்யூமை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் டாக்கர் இன்ஸ்பெக்ட் மை வால்யூம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும். இதுல அவனே சொல்லியிருக்கான் மவுண்ட் பாயிண்ட் எது அப்படின்ட்டு. எத்தனை கண்டெய்னர் இருந்தாலும் அத்தனை கண்டெய்னரையும் கொண்டு வந்து இந்த மவுண்ட் பாயிண்ட்டுக்குள்ள நீ மவுண்ட் பண்ணிடு, ஸோ தட் எல்லா கண்டெய்னர்ஸுமே சிங்க் ஆகிடும் அப்படின்றான். சொல்றது புரியுதா? இதுதான் மவுண்ட் பாயிண்ட் டு தி கண்டெய்னர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து அவனே கொடுத்துருக்கான். இதுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள போக போறோம். சேஞ்ச் டைரக்டரி இதை போட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா இது மாதிரி வந்துடும். கிளியர் கொடுத்து நான் மேலே போயிடுறேன். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா LS-LRT போட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்பயே நம்ம இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். அதாவது அந்த சிங்கிள் கமாண்ட் மூலியமா நீங்க வால்யூம்ல என்ன பண்ணீங்க, ஒரு இமேஜை பில்ட் பண்ணீங்க. இமேஜை பில்ட் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னரை நீங்க லான்ச் பண்ணீங்க. லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் நம்மளுடைய கண்டெய்னரோட ஃபைல் சிஸ்டத்தையும் ரெண்டுத்தையும் சிங்கும் பண்ணீங்க இல்லையா? சிமிலர்லி அதே விஷயத்த நம்ம இந்த இடத்துல செஞ்சு காட்ட போறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் டாக்கரு ரன் -itd, ஓகே, -name அண்ட் web1 வைக்கிறேன். இதுக்கு பேரு கண்டெய்னர் நேம் என்ன web1, இல்லை அப்ளிகேஷன் நேம் என்ன web1. அதோட போர்ட் நம்பர் நம்ம என்ன ஓபன் பண்ண போறோம்னா 8030:80. அண்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ்வலி நம்மளோட இமேஜ் நேம் கொடுப்போம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா மவுண்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. நான் என்னென்ன பண்றேனோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ரெண்டு ஐஃபன் வரும். மவுண்ட், ஓகே. அண்ட் சோர்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட மை வால்யூம், ஓகே. அண்ட் செமிகோலன் வருதா கோலன் வருதான்றதை பார்த்துக்கலாம். கோலன் வராது, கமா வரும்னு நினைக்கிறேன். எஸ், கமா. டெஸ்டினேஷன் என்னடான்னா இது நம்மளோட டெஸ்டினேஷன், ஓகே. கமா டெஸ்டினேஷன். ஏன்னா சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தா கூட ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்காக தான். யூசர் லோக்கல் அப்பாச்சி டு HD டாக்ஸ் அண்ட் HDTPDன்னு சொல்லி போட்டுருங்க. வேணா இன்னொரு வாட்டி நீங்க பார்த்துக்கலாம் இந்த கமாண்டை. அது சின்டாக்ஸ் சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கு இடையில டீலிமிட்டர் மாதிரி. ஓகே, ஸோ கிளியரா இருக்கு. ஸோ இப்போ என்டர் அடிச்சீங்கன்னா நமக்கு என்னாச்சு பாருங்க, ஒரு கண்டெய்னர் வந்து நமக்கு லான்ச் ஆயிருக்கு. டாக்கர் PS அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. ஒரு கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆயிருக்கா 8030ல. அதே மாதிரி இமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க. டாக்கர் இமேஜஸ் இல்லை, ஏன்னா HTTPD அப்படின்ற இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போறோம், அப்பேரை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்ண போறோம் வித் சேம் இமேஜ் 8040 அப்படின்ற போர்ட் நம்பர்ல web2 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகேவா? ஸோ அப்போ web2ன்ற இன்னொரு கண்டெய்னரை இன்னொரு அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் சேம் இமேஜ். இப்போ போய் பார்த்தீங்கன்னா டாக்கர் PS-A போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர்ஸ் நமக்கு இருக்கு. ஒன்று வந்து 8030ல ரன் ஆகுது, இன்னொன்று 8040ல ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துடலாமா? இதில் போயிட்டு ப்ரௌசர்ல என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 8030 அப்புறம் 8040. ஆமா, இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா ஒரு சோர்ஸ் கோட் அங்க இருக்கு, அது வருது நமக்கு. அதே மாதிரி 8040 போட்டு பாருங்க, இதுவும் இட் ஒர்க்ஸ்ன்னு வருது.
இப்போ ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நம்ம போயிட்டு சோர்ஸ் கோட் லெவல் சேஞ்சஸ் பண்ணா இன்னொரு கண்டெய்னர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதானே நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் மவுண்ட் மூலியமா. எஸ் ஆர் நோ? போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ள இப்போ நான் வந்து லாகின் பண்ண போறேன். ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். டாக்கர் பிஎஸ் அப்படின்னு போட்டு நான் 8040 இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னருக்குள்ள நான் லாகின் பண்ண போறேன். டாக்கர் எக்ஸ்இசி -it கண்டெய்னர் ஐடி பின்னு பேஷ். ரைட்டா? இதுக்குள்ள நம்ம போயிட்டோம். சிடி ஹெச்டி டாக்ஸ்ல போயிட்டு எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா index.html இருக்கும். ஸோ vi index.html சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்டு. இப்போ நம்ம வேற வழியே இல்லை, இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் ஆகணும். apt get அப்டேட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, அதனால தான் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கேன். apt get install vim -y. ரைட்டா? ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆன் தி விம் எடிட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. now we can do a edit. ரைட்டா? இப்போ நான் போயிட்டு 8040 போர்ட் நம்பர்ல ரன் ஆகிற ஒரு வெப் 2ன்ற கண்டெய்னர்ல நான் சேஞ்சஸை கொண்டு வர போறேன். இது வெப் 1ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஏன்னா 2 கண்டெய்னர்ஸ்னுடைய மவுண்ட் பாயிண்ட்டையும் நம்ம சேமா தான் வச்சிருக்கோம். கரெக்டா? 2 கண்டெய்னர்ஸ்னுடைய மவுண்ட் பாயிண்ட்டை நம்ம சேமா தான் வச்சிருக்கோம். அப்ப இங்க பண்ணா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அவர் மவுண்ட் பாயிண்ட் லெவல் சிங்க் டெஸ்ட் using docker volume method. ஓகே அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன், எஸ்கேப் கோலன் wன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 8040 அப்படின்றது இதுதானே. இதுல ஆப்வியஸ்லி சோர்ஸ் கோட் வந்து மாறி இருக்கா, இதுல மட்டும் தானே மாறணும். ஆனா இன்னொன்னுக்குள்ள மாறுதான்னு சொல்லி நம்ம போய் பார்த்துடலாமா? மாறினா ரெண்டுமே சிங்க்ல இருக்குன்னு அர்த்தமா? ரெண்டுமே சிங்க்ல இருக்கா? அப்போ மவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கண்டெய்னர்ஸை ஒரு இடத்துல நம்ம சிங்க் பண்ணி வச்சிடறோம். அப்போ ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா இன்னொரு கண்டெய்னர்ல நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்படி நம்ம சிங்க் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து நம்ம பார்த்தது லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம கண்டெய்னருடைய ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம சிங்க் பண்ணது. இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒரு மவுண்ட் பாயிண்ட்ல மவுண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்டெய்னர்ஸ்ல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் பொழுது இன்னொரு கண்டெய்னர்ல அது போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்க பார்த்தீங்க. இப்படி சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. கேட்டா நீங்க என்ன சொல்லணும், எஸ் பாசிபிள், வி கேன் டூ இட் இன் 2 ways. ஒன்னு வந்து த்ரூ வால்யூம், இன்னொன்னு த்ரூ மவுண்ட் அப்படி சொல்லி கிறிஸ்டல் கிளியரா நீங்க பேச கத்துக்கணும். இந்த அளவுக்கு பேசினாலே போதும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயங்கர அட்வான்ஸ்டா பேசணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு பேசிக்கே தெரியாம உள்ள போயிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மத்தியில நீங்க எனக்குலாம் ரொம்பலாம் எனக்கு தெரியாது, பேசிக் நல்லா தெரியும், எனக்கு வால்யூமை வச்சு சிங்க் பண்ண தெரியும், மவுண்ட் பண்ணியும் எனக்கு சிங்க் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்கனாலே மோர் தென் எனஃப். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவீங்கன்ற நம்பிக்கையோட நான் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம்னு ஆசைப்படுறேன். போலாமா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாமா? ஒரே நிமிஷம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாமா? வெரி குட். எல்லாம் கான்ஃபிடென்ட்டா? சிங்க்ல கான்ஃபிடென்ட்டா? நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாத்தீங்கன்னா வந்துருமா? ஷூர். ஓகே, சூப்பர், கிரேட். எஸ் ராஜேஷ் கண்ணா சொல்லுப்பா. லிங்கா கடைசியில இருக்கு லிங்க்லாம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். இப்போ சிங்க் பார்த்துருக்கோம்ல, சிங்க்ரனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, கடைசியில் நம்ம லிங்க் பண்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சிங்க் பண்றது இஸ் நத்திங் பட் சிங்க் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிங்க். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவசரப்படாம நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கண்டெய்னர் ஆக்சஸ். ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். செக்யூரிட்டி லெவல்ல வயலேஷன்ஸை எப்படியெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில நான் மேனேஜ் பண்ண ஒரு அப்ளிகேஷனுடைய செக்யூரிட்டியை எப்படி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறன்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு MS Paint ஒன்று ஓப்பன் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போறது. ஏன்னா இப்போ கம்பெனிக்குள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் வந்த உடனே நீங்க வாங்க, என்னுடைய கண்டெய்னர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுங்க, எது வேணாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா we are waste, right? We are doing useless job. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்.
யார் வேணாலும் வந்து என்னுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது, என்னுடைய கண்டெய்னர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி லெவல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதை நம்ம கொண்டு வரணும். ஓகே, அதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மளுடைய OS to OS. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது நம்மளோட OS to OS. OS to OS எது நம்மளோடது? Ubuntu இல்லையா? கொஞ்சம் பெருசாக்கலாம் ஃபாண்ட் சைஸ். (16.04) ஓகே, இதுதான் நம்மளோட OS to OS பா. இந்த OS to OS க்கு மேல டாக்கர் என்ஜின் இருக்குமா? டாக்கர் என்ஜின் இருக்குமா? அதுக்கு மேல தான் என்ன வரும்? நிறைய கண்டெய்னர்ஸ் நமக்கு வரும். கரெக்டா இல்லையா? நிறைய கண்டெய்னர்ஸ் வரும். டாக்கர் என்ஜின் அண்ட் நிறைய கண்டெய்னர்ஸ் இஸ் நத்திங் பட் நிறைய மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? கண்டெய்னர்ஸ் ஆர் நத்திங் பட் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய மைக்ரோ சர்வீஸ். இந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு பேர் நான் என்ன வைக்கிறேன்னா T24 மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு வைக்கிறேன். T24 மைக்ரோ சர்வீஸ். இது ஒன் ஆஃப் தி வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். ஒன் ஆஃப் தி வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். எந்த டொமைன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் டொமைன்ல வரும். டெர்மினாஸோட ப்ராடக்ட். இதுக்கு நான் மேனேஜராக இருந்தேன், டெவலப்மெண்ட்லயும் இருந்திருக்கேன், அந்த மேனேஜ்மெண்ட்ல ஆப்ரேஷன் டீம்லயும் அந்த அப்ளிகேஷனை நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். டெர்மினாஸ் ப்ராடக்ட் அண்ட் விஐபி கஸ்டமர்ஸ், வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். எதுக்காக நான் இவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருக்கேன்னா வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அண்ட் விஐபி கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிரான்சாக்ஷன் 2C மினிமம் டிரான்சாக்ஷன். அண்ட் பேங்கிங்ல எந்த டொமைனுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்கிங்ல வரும். இதில் பிரைவேட் பேங்கிங்ல வரும். இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு. இங்க போட்டுறேன், பின்னாடி எனக்கு அந்த இடம் தேவைப்படும், அதுக்காக தான். இவ்வளோ ஹைலைட்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் T24 அப்ளிகேஷன். இந்த T24 அப்ளிகேஷன் வந்து ஆன் டாப் ஆஃப் மை OS to OS 16.04 LTSல ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ரன் ஆக போகுது அப்படின்னா Ubuntu 18.04 இல்ல 16.04 பார்த்தா இதுவும் வந்து 16.04 LTSலயே ரன் ஆகுற மாதிரி நான் இங்க போட்டிருக்கேன் சோர்ஸ் கோட்ல. So T24 applications are also running on 16.04 LTS operating system. இது வந்து வெரி ஹை கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை மெயின்டெனன்ஸ் பண்றது யாருன்னா ஆஸ் ஆஃப் நவ் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ டெவலப்பர், டெவலப்மெண்ட் டீம் மெம்பர், என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் விஷயம் தெரிஞ்சவங்க இந்த அப்ளிகேஷனை இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு ஐ cannot maintain this application because I have another project as a developer. Yes or no? டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரே ப்ராஜெக்ட்ல உட்காந்துக்கிட்டு டெவலப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன்லாம் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு மாசம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மெயின்டெனன்ஸ் டீம் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தே வில் மூவ் ஆன் டு தி அதர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கேஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஸ்ப்ளங்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மானிட்டரிங் டூல். அது ஆக்சுவலி செமையா பண்ணிட்டு இருக்கு ஸ்ப்ளங்க். ஓகே, லாக்ஸ் மானிட்டரிங் பேங்கிங் டொமைனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மானிட்டரிங் டூல் இது. ஓகே, பேங்கிங் டொமைன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ நடக்கும் பொழுது ஏதாவது குளறுபடி ஏற்பட்டா லாக்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸ்ப்ளங்க்ல. ஸோ ஸ்ப்ளங்க் இஸ் நத்திங் பட் லாக் மானிட்டரிங் டூல்ன்றதுனால ஸ்ப்ளங்க் அட்மின் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்கிட்ட வந்து என்ன அப்ரோச் பண்றாரு ஸ்ப்ளங்க் அட்மின். ஓகே, நான் வந்து இதுக்கப்புறமேட்டு T24 அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்க வேணா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அக்ரி பண்றேன். ஆனா அக்ரி பண்ணிட்டு உடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் T24 மெயின் அப்ளிகேஷன் ஆக்சஸ் நான் கொடுக்க மாட்டேன். I should not give. ஏன்னா இந்த Splunk admin knows how to verify the logs, how to extract the logs, how to do an investigation. That's it. Is a proactive monitor person. Okay, proactive monitor பண்ணி வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்றவர் தான் Splunk admin.
அவர்கிட்ட போயிட்டு ஒரு T24 மாதிரியான வெரி ஹை கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனை கொடுத்து நீ மானிட்டர் பண்ணு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீயே சால்வ் பண்ணு சொல்லிட்டு கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ் நம்ம கொடுத்தோம்னாக்கும் டோட்டலா கொலாஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இந்த ஸ்ப்ளங்க் அட்மினுக்கு டைரக்ட் என்னுடைய கண்டெய்னர் என்னோட அப்ளிகேஷன் ஆக்சஸை கொடுக்காம இடையில வந்து நான் ஒரு போர்ட் நம்பர் நான் ஒன்று ஓப்பன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஒரு போர்ட் நம்பர் நான் ஒன்று ஓப்பன் பண்ண போறேன். 2-வே செக்யூரிட்டி செக் நான் கொண்டு வர போறேன். என்னென்ன செக்யூரிட்டி செக்னு சொல்லி பாருங்க. 2-வே செக், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் நம்பர் ஒன்று ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன்னிங் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ட் நம்பர் 22 SSH மூலியமா ரன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை டைரக்டா ஸ்ப்ளங்க் அட்மின் ஆக்சஸ் பண்ணாம 2323 அப்படின்ற போர்ட் நம்பரை வந்து ஹிட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் இதை ஆக்சஸ் பண்ண போறாரு. இதை ஆக்சஸ் பண்ண பிற்பாடு இது ஓகே, இவர் இன்னொரு விஷயத்தை இவர் கொடுப்பாரு. போர்ட் நம்பரை வச்சு ஆக்சஸ் பண்ணுவாரு. அப்புறமா கிரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் நம்ம செட் பண்ணுவோம். அந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் நம்ம செட் பண்ணி கொடுப்போம். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்ப்ளங்க் அட்மினுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே ஸ்ப்ளங்க் அட்மின் த்ரூ திஸ் போர்ட் நம்பர் கேன் கனெக்ட் வித் ஒரிஜினல் T24 கண்டெய்னர் ஆர் அப்ளிகேஷன். புரியுதா? அப்ப ரெண்டு விஷயம் அவருக்கு தெரியணும். ஒன்னு போர்ட் நம்பர், இன்னொன்னு credentials using to connect with the original container. இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் as a Splunk admin can connect with the T24 application. அப்படி 2-வே checks நம்ம கொண்டு வர போறோம். அதை எப்படி கொண்டு வர போறோம்ன்றத பாருங்க. Through that we can avoid what? Security violations. Yes or no? Yes or no? So அப்ப 2323 அப்படின்ற போர்ட் நம்பரை ஓபன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது ரெண்டும் தெரிஞ்சவங்க மட்டுமே can access the container T24 container. கிளியரா? இது புரியுதா? ஸோ டைரக்ட் ஆக்சஸ் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக போர்ட் நம்பர் பிளஸ் கிரெடென்ஷியல்ஸ் ரெண்டும் செட் பண்ணிட்டு இந்த 2-வே செக்யூரிட்டி செக்ஸ் மூலியமா நம்ம ஒரிஜினல் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ண வைக்கிறது எப்படின்றத இப்போ போயிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து மைக்ரோ சர்வீஸ் T24 OS 16.04 LTS. இதை உருவாக்குனது மோகன். and then we are going to update our environment and then we are installing the duplicate and open SSH because SSH 22 அப்படின்ற போர்ட் நம்பர் வச்சு தான் இது ரன் ஆயிட்டு இருக்கு. and this one very very important. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எல்லாருமே சர்வரை லான்ச் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும். அமேசான் லினக்ஸ், உபுண்டு, அதுக்கப்புறமா விண்டோஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணியிருப்பீங்க. லாகின் பண்ணும்போது you will use only the default username administrator Ubuntu இல்ல EC2-user. அதுக்கப்புறமா தான் you can become as a root user. இதுதான் விதி, ரைட்டா? ஆனா இந்த இடத்துல SCD அப்படின்ற ஒரு கமாண்ட் மூலமா டைரக்டாவே நம்ம என்ன பண்ண முடியும்? ரூட் யூசரா போயிட்டு நம்ம லாகின் பண்ண முடியும்ன்றான் டாக்கர்ல. புரியுதா? எங்கெங்கெல்லாம் டிஃபால்ட் யூசர் இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த SCD கமாண்ட் என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி EC2-user இல்ல உபுண்டுயோ ரீப்ளேஸ் பண்ணி ரூட் யூசரா மாத்தி விட்டுரும். அப்ப நம்ம ரூட் யூசராவே குட்டி வழியா போயிட்டு சர்வரை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சப்போஸ் SCD செட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ரீப்ளேசஸ் ஆல் தி டிஃபால்ட் யூசர் இன்டு ரூட் யூசர் அப்படின்னு அர்த்தம். So that's what it is doing actually. It is giving us the permission to log in as a root user. And என்ன username and password நம்ம செட் பண்றோம் அப்படின்னா இந்த username and password செட் பண்றோம். Then finally we are starting our SSHD application. Okay, அது ஒரு daemon process. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கான கமாண்ட் வந்து -d. ஸோ இந்த மாதிரி லைட்டா தெரிஞ்சுக்கங்க. expose is nothing but 22 அப்படின்ற போர்ட் நம்பர்ல தான் T24 அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இந்த கமாண்ட் அப்படியே இந்த சோர்ஸ் கூட எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல போட போறோம். இங்க போடுறோம். ஸோ இப்போ நம்ம we have to come out from this particular container. கரெக்டா? கண்டெய்னர்ல இருந்து வெளியே வரதுக்கான கமாண்ட் exit. ஓகே, வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா cd ரூட்டுக்குள்ள போயிடுங்க. ஸோ நம்ம ரூட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ மேக் டைரக்டரி ரூட்டுக்குள்ளேயே கூட போய் பண்ணிக்கலாம். ரூட்ல ஏதாவது டாக்கர் ஃபைல் இருக்கா பாருங்க. எதுவுமே டாக்கர் ஃபைல் இல்லை. ஸோ தட் vi டாக்கர் ஃபைலு. ஏன்னா அங்கே என்ன இருக்கிறோ அதை நான் கொடுத்தாதான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்ப்பீங்க. அதுக்காக தான் cd ரூட்டுக்குள்ளே போயிடணும். அப்புறம் vi டாக்கர் ஃபைல். நான் ஏதாவது மாற்றினா என்ன ஆகும்?
என்னுடைய வீடியோவும் இதுவும் சிங்க் ஆகாது, அதுக்காக தான். ரைட்டா? இங்க கொண்டு வந்து நம்ம இங்க போட்டாச்சு. மொத்தமா எத்தனை ஸ்டெப் பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? அப்போ 9 ஸ்டெப்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எஸ்கேப் WQ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு இமேஜை பில்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இமேஜை பில்ட் பண்ண போறோம். இமேஜை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஸோ டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்கான கமாண்டு build okay -t ssh image ஸ்பெல்லிங் ரைட் இல்ல, இமேஜ் நீங்க எப்படினாலும் வைக்கலாம், அப்புறமேல் டைப் பண்ணும்போது பிரச்சனை ஆகாது. அதுதான் ssh image. மொத்தமா 9 ஸ்டெப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் OS, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். Okay, so image has been built successfully. Image ID also created successfully. Docker images. Okay, Docker images போட்டு பாத்தீங்கன்னா SSH இமேஜ்ன்றது நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டெய்னரை லான்ச் பண்ண போறோம். Docker run -itd okay -name SSH container அப்படின்னு போட்டு SSH இமேஜ் போர்ட் நம்பர் எதுவும் நான் ஓபன் பண்ண போறது கிடையாது. ஓகே, எதுக்காக நான் ஓபன் பண்ண போறது கிடையாதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல? ஜஸ்ட் போர்ட் நம்பர் ஓபன் பண்ணணும். என்ன போர்ட் நம்பர் நம்ம ஓபன் பண்ணணும்? -p 2323 அப்படின்ற போர்ட் நம்பரை ஓபன் பண்ணணும். எஸ், 2323 அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் ரன்னிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் 22 போர்ட் நம்பர். ஓகே, அப்போ 2323 வழியா தான் 22 போயிட்டு ஆக்சஸ் பண்ண போகுது இல்லையா? அப்போ போர்ட் நம்பர் டெஃபினட்டா நம்ம ஓபன் பண்ணி தான் ஆகணும். SSH இமேஜ் கொடுத்தது பண்ணீங்கன்னா ஒரு கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கண்டெய்னரை போயிட்டு புட்டி வழியா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஆனா டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் யாரு? ஸ்ப்ளங்க் அட்மின். ஸ்ப்ளங்க் அட்மின் நான் என்ன பண்றேன்? என்னோட கண்டெய்னரை, என்னோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண நான் முயற்சி பண்றேன். எந்த போர்ட் நம்பர் வழியா நான் போயிட்டு என்னோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண போறேன்னா, சர்வர் வந்து சேம் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சர்வர் வந்து சேம் சர்வர் தான். அந்த சர்வரோட IP அட்ரஸ் கொடுக்குறேன். ஆனா போர்ட் நம்பரு 22 கிடையாது. என்ன போர்ட் நம்பர்? 2323. அண்ட் அப்பியரன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி விசிபிலிட்டிக்காக நான் 14 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் கருப்பு கலரா நம்ம வச்சுக்க போறோம். வெள்ளை கலர் வேண்டாம், கருப்பு கலரா வச்சுக்கோங்க. கனெக்ஷன்ல போயிட்டு 240 இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்குள்ள நான் லாகின் பண்ண உடனேயே ஒரு கண்டெய்னர் ஐடி ஒன்று வரும். அந்த கண்டெய்னர் ஐடி எடுத்து போயிட்டு நான் வெரிஃபை பண்ணி பார்க்க போறேன். பார்த்தா எந்த கண்டெய்னர் நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரூட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு ரூட்டு 123. என்னாச்சு? தப்பா போட்டேன். ஸோ தப்பா போட்டேன் பாஸ்வேர்டு. இப்போ நான் கரெக்டாக போட்டோடனே கண்டெய்னர் ஐடி ஒன்று கிடைக்குதா? இந்த கண்டெய்னர் ஐடி எடுத்துன்னு போயிட்டு நான் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்க போறேன். டாக்டர் PS அப்படின்ட்டு என்ன பாருங்க, மேலே இருக்கு அதுதானே SSH கண்டெய்னர். புரியுதா? நான் டைரக்ட் ஆக்சஸை கொடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன்? 2323 போர்ட் நம்பரை ஓப்பன் பண்ணி அந்த போர்ட் நம்பர் வழியா நம்ம ஒரு கிரெடென்ஷியல்ஸை வேற செட் பண்ணி அந்த கிரெடென்ஷியல்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த கண்டெய்னரை போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்ப்ளங்க் அட்மினுக்கு நம்ம 2 ways செக்யூரிட்டி செக்ஸ் நம்ம பண்றோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்னென்ன பண்றோம்? முதல்ல அந்த அவருக்கு வந்து போர்ட் நம்பர் தெரியணும் கனெக்ட் பண்றதுக்கு. அப்படி தெரிஞ்சாலுமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் நோ ஒன் கேன் கனெக்ட் வித் அவர் T24 அப்ளிகேஷன். என்ன அர்த்தம்? அந்த கண்டெய்னர்ல T24 அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. எந்த போர்ட் நம்பர்? 22 அப்படின்ற போர்ட் நம்பர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரியுதா? இது புரிய ஆரம்பிச்சிருக்கா? சார் இப்போ ஒன் செகண்ட், இந்த 22 போர்ட் வந்து டிஃபால்ட்டா ஓப்பன்ல இருக்குல்ல சார். ஸோ இப்போ இந்த யூசர் வந்து அந்த 22 போர்ட் வழியா கனெக்ட் பண்ண முடியாதுங்களா?
இந்த யூசர் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. சோ அதுதான் இங்க ஏன்னா டார்கெட். அந்த ஆமா அதான் டார்கெட். இந்த கண்டெய்னர் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த போர்ட் நம்பர் தான் நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம். ஓகே. புரியுதுங்களா? இந்த போர்ட் நம்பருக்குள்ள தான் போக முடியுமே தவிர டைரக்டா போகவே முடியாது. ஆனா ஆஸ் அ அட்மின் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், யூ ஆர் ஒர்க்கிங் இன் தி T24 அப்ளிகேஷன் அப்படின்னா யூ நோ ஹவு டு ஆக்சஸ் டைரக்ட்லி, ரைட்? எஸ் ஆர் நோ? Yep. கரெக்டா இல்லையா? யூ ஷுட் நோ ஆக்சுவல் டிஃபால்ட் யூசர் நேம் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த போர்ட் நம்பர் வழியா போயிட்டு ஆக்சஸ் பண்ணணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். டிஃபால்ட் யூசர் நேம் நீங்க போயிட்டு யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க, கரெக்டா இல்லையா? அண்ட் யூ வில் பி ஹேவிங் சம்திங் கால்டு PPK file for this. Yes or no? Yep. இது ரெண்டும் நம்ம ஷேர் பண்ணுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ நமக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. இது தெரிஞ்சவங்க மட்டும் தான் டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் PPK ஃபைலையும் டிஃபால்ட் யூசர் நேமையும் நம்ம Splunk அட்மின் கிட்ட கொடுக்காம நம்ம அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு போர்ட் நம்பரையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க இது வழியா வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இது நம்ம டீமுக்குன்னு இருக்கிறத இது நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் நம்ம செக்யூரிட்டி லெவல்ல பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா கண்டெய்னர் ஆக்சசிபிலிட்டி அப்படின்றான். கண்டெய்னருடைய ஆக்சசிபிலிட்டி செக்யூரிட்டி லெவல்ல எப்படி எல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கிளியரா புரியுதா? புரிய ஆரம்பிச்சிருக்கா? இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா பில்டப் பண்ண விஷயங்களை நம்ம சிம்பிளா பார்த்துட்டு இருக்கோமா? எஸ் ஆர் நோ? புரியுதா இல்லையா? புரியுதா? யார்? அஜயா? கார்த்திக். ஒருத்தனை டெவலப்பர்னு சொல்லி எதுவுமே தெரியாம ஒருத்தன் டெவலப்பர் ஆகிட்டேன். இல்ல நீங்க அட்வான்ஸ்டு கான்செப்ட்னீங்களா, அதுதான் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அதுதான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பல காலமா என்ன பண்ணிருக்காங்கடா, சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கி விட்டு பில்டப் பண்ணி நம்மள மாதிரி ஆளுங்களை ஒதுக்கியே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னால கண்டெய்னர் லெவல்ல ஆக்சசிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், 2 கண்டெய்னர்ஸ் என்னால சிங்க் பண்ண முடியும், ஒரு வால்யூம் லெவல்ல லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தையும் கண்டெய்னரோட ஃபைல் சிஸ்டத்தையும் என்னால சிங்க் பண்ண முடியும் சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. எஸ் ஆர் நோ? எஸ் கார்த்திக்? எஸ் ஜி, எஸ் ஜி. இதுதான் செக்யூரிட்டின்னுவாங்க. இதுதான் செக்யூரிட்டி அவ்வளவுதான். சோ ஜென்கின்ஸ்ல என்ன செக்யூரிட்டி நீங்க பார்த்துருப்பீங்கன்னா பார்க்க போறீங்க, ஒருவேளை பார்க்கலன்னா அந்த இடத்துல ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜென்கின்ஸ் அட்மின் கன்சோல். இந்த கன்சோலினுடைய ஆக்சஸ் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இட் கண்டைன்ஸ் கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ். வி கேன் டூ எனிதிங். ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த யூசர்னால எது வேணாலுமே பண்ண முடியும். இப்போ ஒரு டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் இருப்பாரு, டெஸ்டர் இருப்பாரு, டெப்ளாயர் இருப்பாரு, மானிட்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு. ஒவ்வொருத்தனுடைய ஸ்கில் செட்டை பொறுத்து அவனுடைய ரோல் அண்ட் டெசிக்னேஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ப்ரிவிலேஜை செட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கன்சோல் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். டெஸ்டர் அப்படின்னா டெஸ்டிங் ஜாப் மட்டும் அவர் போயிட்டு பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம். And developer can handle only the development relevant task. Deployer can handle only the deployment relevant task. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஜென்கின்ஸ்ல செக்யூரிட்டி பாலிசி அப்படின்னுவாங்க. புரியுதா? இதை யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்கின்ஸ்ல. ஸோ டெஃபினட்டா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது. ஏன்னா அங்கதான் அந்த லேக்கிங்ல இருக்கும் அந்த டீம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம நிறைய பேர் அன்ஆத்தரைஸ்டா அவங்களோட சர்வருக்குள்ள லாகின் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸை கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ டு அவாய்ட் தட் எப்படியெல்லாம் செக்யூரிட்டி லெவலில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுன்ற விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னர் ஆக்சசிபிலிட்டி எப்படி நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவ, அண்ட் ஜென்கின்ஸ் அட்மின் கன்சோல் எப்படி நீ வந்து செக்யூரிட்டி லெவல்ல போயிட்டு பாலிசியை செட் பண்ணி ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீ செட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்ல இதுல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிலர் இருந்தா அவங்களையும் நம்மளால டேக்கிள் பண்ண முடியுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன சைலண்ட்? என்ன எஸ் ஜி, எஸ் ஜி புரியுது ஜி. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் எல்லாம் சமயத்துக்கு நினைக்கிறேன். இவ்வளவு லென்த்தா போன பிற்பாடு கடைசியில ஒரு ஊத்தாப்பம் பார்சல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் சார். ரகு சார், இந்த PPK ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னதா இல்லனா டாக்கர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னா? இல்ல அந்த ஃபைல் சொல்றீங்கல்ல சார், அது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடமல்ல பார்த்து ரெக்கார்டிங் பார்த்தேன். அது எந்த இடத்துல வருது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்களா? அதை பத்தி
இல்ல பிபிகே ஃபைல் நார்மலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆன்சிபிள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஜென்ட் அப்படின்ற ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள பிபிகே ஃபைல் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் பண்ண வச்சு மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்டை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறது கான்ஃபிகரேஷனை. இந்த இடத்துல நம்ம பிபிகே ஃபைல்லாம் ஒரு மேஜர் கன்சர்னே கிடையாது. ஏன்னா சிங்கிள் சர்வர் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ், கிளைண்ட் அண்ட் சர்வர். ஏன்னா இன்னொரு ஹோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் பிபிகே எல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஓகே. ஸோ இப்போ டாக்கர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப ஈஸி. அதை விட ஈஸி எது இப்ப பார்க்க போறது. அப்போ தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க, தூங்குறது போதும். டாக்கர் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாமா? சார் ஒரு டவுட்டுங்க சார் இதுல. சொல்லுப்பா. நம்ம கண்டெய்னர் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் சார் அவங்களுக்கு. இந்த ஸ்ப்ளங்கிங் கண்டெய்னர்ல ஃபுல் ஆக்சஸ் இருக்குங்களாங்க சார் அந்த கண்டெய்னருக்குள்ள? அதுவும் கரெக்ட் தான். இப்போ வந்து இதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க T24. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ப்ளங்க் அட்மின் உடைய ரோலை பொறுத்து, ஓகே, ஆஸ் பர் தி அப்ரூவல் ஃப்ரம் தி ஹையர் அத்தாரிட்டி எந்த ஃபைல் சிஸ்டத்தை அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், எதை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்போம். எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட மாட்டோம். முன்ன கொடுத்துருந்தீங்க இல்லைங்க சார், அந்த லாக் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அந்த மாதிரி லாக்ஸை பார்க்கறது. ஏன்னா அவங்க பார்க்க வேண்டியது ஆஸ் அ ஸ்ப்ளங்க் அட்மின் மானிட்டர் வந்து என்ன பண்ணுவாரு, ஜஸ்ட் லாக்ஸை மட்டும் தான் பார்க்க போறாரு. அதை எடுத்து போட்டு என்ன பண்ண போறாரு, ஸ்ப்ளங்கோட டூல் எடுத்து போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போறாரு. ஸ்ப்ளங்க் பத்தி உங்களுக்கு அவ்வளவு தெரியாது இல்ல? இப்போ இல்ல சார், நீங்க சொல்லியிருக்கேன், இன்னும் பார்க்கல நம்ம. ஆமா, அதனால வந்து அவ்வளவா தெரியாது உங்களுக்கு. அதனால அதுல நம்ம ரொம்ப போயிட்டு இன்டெப்தா போக தேவையில்ல. பட் ஆஸ் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா we can restrict at any level. ஏன்னா எல்லாமே நம்ம கையில இருக்கு. அஸ்திரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், everything with us. We can do it anything. கரெக்டா இல்லையா? எந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து எப்படி வேணாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், எந்த விஷயத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். பிகாஸ் நானே அனைத்தும், நானே கடவுள். கரெக்டா இல்லையா? யார் நானு? அட்மின். என்ன அட்மின்? டாக்கர் அட்மின். ரைட்டா? டாக்கர் அட்மின் அப்படின்றத விட டெவாப்ஸ் அட்மின். நான் எல்லா டூல்ஸையும் என் கட்டுக்குள்ள வச்சிருக்கேன். நான் எது வேணாலும் நான் செய்யலாம். ஜென்கின்ஸ்குள்ள போயிட்டு நான் எது வேணாலும் செய்ய முடியும். அண்ட் ஜென்கின்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டாக்கரையே ஒன் ஆஃப் த டூலா கொண்டு போயிட்டு CI/CD பைப்லைன்ல போட்டுருவீங்க. டாக்கர் வந்து மெயின்லி டெப்ளாய்மெண்ட் தான் பண்ண போகுது. ஆனா டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது கண்டெய்னர் வழியா தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக போகுதுன்றது வேற விஷயம். ஆனா அந்த கண்டெய்னர் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றத இந்த கமாண்ட் லைன்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல குருவி ஸ்கிரிப்டா நம்ம ரைட் பண்ணிடுவோம். புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் அப்படியே கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தத்துல CI/CD ப்ராஜெக்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி. சரியா? டாக்கர் நெட்வொர்க் நம்ம போய் பார்க்க போறோம். LS போட்டு பாருங்க. மொத்தத்துல டாக்கர்ல எத்தனை நெட்வொர்க் பாருங்க? பிரிட்ஜ், ஹோஸ்ட், நன். ஆமா, இது நன்ன்றது ஜஸ்ட் ஃபார் தி என்ன சொல்ல, ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக இருக்கு. ஹோஸ்ட் இஸ் நதிங் பட் நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை மெயின்டைன் பண்றது. பிரிட்ஜ்ன்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரிட்ஜ்ன்ற நெட்வொர்க் உள்ளதான் என்ன இருக்குன்னா கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகுமா? என்ன ரன் ஆகும்? கண்டெய்னர்ஸ் எந்த நெட்வொர்க்ல ரன் ஆகும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பிரிட்ஜ்ன்ற நெட்வொர்க்ல ரன் ஆகும். அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாமா, இதில் தான் ரன் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த கண்டெய்னர் பிரிட்ஜ் நெட்வொர்க் ஐடியை நம்ம இந்த இடத்துல போய் போட்டு பார்த்தோம்னா எல்லா கண்டெய்னர்ஸ், எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இப்போ? 4 கண்டெய்னரா? 4பா, 4 கண்டெய்னர் இருக்கா? அந்த 4 கண்டெய்னரும் எந்த நெட்வொர்க் கீழே ரன் ஆயிட்டு இருக்கு? as of now பிரிட்ஜ் அப்படின்ற நெட்வொர்க் கீழே ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின். என்ன கேட்பாங்கன்னா, கண்டெய்னர்ஸ் வந்து எந்த நெட்வொர்க்ல ரன் ஆகும் டாக்கர்லன்னு கேட்பான். நீங்க என்ன சொல்லணும்? பிரிட்ஜ்ன்ற நெட்வொர்க்ல ரன் ஆகும் அப்படின்றத நீங்க சொல்லணும். இதை சொன்னாலே போதும். சரியா? சொல்லிட மாட்டீங்களா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ரைட். RCA கேள்விப்பட்டீங்களா? RCA அப்படின்னா root cause analysis. Root cause analysis. Okay, root cause analysis. அதானே சார், எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க கம்பெனில வேலை பார்த்தா என்ன செஞ்ச. ஆமா, அது நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரகு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு குழந்தை பசங்க என்ன பண்ணுவானுங்க, நான் என்ன படிச்சேன், என்ன ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் ட்ரபிள் ஷூட் பண்ணி இஷ்யூஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற விஷயத்த எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணாமையே விட்டுருவானுங்க கடைசி வரைக்கும். அப்ரைசல் டைம்ல என்ன ஆகும், நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்பான் மேனேஜர்.
கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருப்போம் நின்றுக்கிட்டு. இந்த மாதிரி ஆர்சிஏ டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபோல்டர்ல. இந்த பாரு ராஜா, ஒரு 25 ஆர்சிஏ பண்ணியிருக்கேன் 6 மாசத்துல. எவ்வளோ பெரிய 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 இம்பாக்ட்லாம் வந்து நான் வந்து தடுத்து நிறுத்தி கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிருக்கேன். எனக்கு தேவையான சம்மானத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்க முடியுமா முடியாதா? அப்ப நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்ப நான் ஒரு ஃபார்மேட் ஒன்று சொல்றேன் இல்லையா, இந்த ஃபார்மேட்ல நீங்க ஆர்சிஏ பண்ணி ரெடி பண்ணி ஒரே ஒரு பேஜ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுதான் ரெஃபரன்ஸ் நமக்கு. எதுக்கு? அப்ரைசலுக்கு. பணம் இல்லாம நம்ம வேலை செய்ய முடியுமா? அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது இல்லையா. அம்பானி அதானி அந்த மாதிரி குரூப்ல இருந்து நம்ம வந்தவங்க கிடையாது இல்லையா. நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க தான்றதுனால we need to follow certain protocols. அப்பதான் நம்ம பழைக்க முடியும், அதர்வைஸ் நம்மளால பழைக்க முடியாது. சரியா? பழிச்சிடலாமா? ஸோ பழைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அதாவது MySQL அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்ணி அது மூலியமா ஒரு கண்டெய்னரையும் நான் லான்ச் பண்றேன். இப்படி போட்டா கண்டெய்னர் கூட நமக்கு லான்ச் ஆயிடும். இப்படி போட்டு நான் ஒரு என்டரை தட்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் நமக்கு பில்ட் ஆகுது. இமேஜும் பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, கண்டெய்னரும் நமக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இமேஜ் பில்ட் ஆனதை நீங்க போயிட்டு பார்க்கறதுக்கான கமாண்டு டாக்கர் இமேஜஸ். MySQL இமேஜ் நமக்கு பில்ட் ஆயிருக்கிறது. ஆனா கண்டெய்னரும் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டெய்னர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத மேல இருந்து நான் காட்டுறேன். கண்டெய்னர் வந்து இருக்கா MySQL அப்படின்ற கண்டெய்னர், அது என்னவா இருக்கு பாருங்க. ஸ்டேட்டஸ் எக்ஸிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா அர்த்தம் கண்டெய்னர் வந்து லான்ச் ஆயிட்டு அப் அண்ட் ரன்னிங்கா, இல்லைன்னா சம் ரீசன் இது வந்து லான்ச் ஆகலையா? லான்ச் ஆகல. அப்போ லான்ச் ஆகல. ஏன் இது லான்ச் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும்ல. என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும்ல. அப்போ எதையுமே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ரகு, ஒரு ரியல் டைம்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா முதல்ல நம்ம போயிட்டு எதை போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அந்த எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமா, அவ்வளவுதான். பேசுங்கப்பா. நானா அவ்வளவு பெரிய அப்துல் கலாம் ஐயாவா? நான் சாதாரணமானவன். என்கிட்ட எதுனாலும் நீங்க ஓப்பனா பேசலாம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். போல்டா பேச கத்துங்க. ஸ்பீக் அப் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் மனுஷனுக்கு. தெரியுதோ தெரியலையோ பேச கத்துங்க. பேசக்கூடிய குழந்தை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்துல. அதனால பேசுங்க, தப்பு இல்லை. அப்போ எக்ஸிட்டட் இஸ் நத்திங் பட் இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு லான்ச் ஆகல. இது ஏன் ப்ராப்பரா நமக்கு லான்ச் ஆகலன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைமரி ஸ்டெப் என்னடான்னா, பிரைமரி ஸ்டெப் என்ன? we have to check the logs. என்ன பண்ணணும்? செக் தி லாக்ஸ். கண்டெய்னரோட லாக்ஸை போயிட்டு நம்ம செக் பண்ணணும். இதுதான் கண்டெய்னரோட ஐடி. கரெக்டா? ஸோ டாக்கர் லாக்ஸ் கண்டெய்னர் ஐடி போட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. ஏதாவது படிங்க பார்க்கலாம். root password, you need to specify one MySQL underscore root password, MySQL underscore allow empty password and random root password அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னாப்ல. அப்படின்னா என்ன பண்றேன்னா, MySQL அப்படின்ற டிபி தான் நீ வந்து ஒரு இமேஜாவே டவுன்லோட் பண்ணி, ஓகே, அந்த இமேஜ் மூலியமா ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ற. டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு டெஃபினெட்லி we need யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அதை எதையுமே நீ செட் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்து சும்மா ஒரு இமேஜ் வச்சு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண ட்ரை பண்றியே, இது வந்து ராங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. அப்ப எரர் என்ன? இதுதான் எரர். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஆர்சிஏ நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் சேலஞ்ச், நம்ம என்ன சேலஞ்ச் இதனால ஃபேஸ் பண்றோம்? அன்ஏபிள் டு லான்ச் தி கண்டெய்னர். கண்டெய்னரை நம்மளால லான்ச் பண்ண முடியல. கண்டெய்னர் நம்மளால லான்ச் பண்ண முடியல அப்படின்னா we cannot do one deployment, application deployment நம்ம பண்ண முடியாது. and then we cannot give access to the end user to access our application. அப்போ எதுவுமே நடக்காது, ஸ்தம்பிச்சு போயிட்டு அப்படியே நிக்கும்னு அர்த்தம். yes or no? அப்போ unable to launch the container. இதுக்கான ரெசல்யூஷன் அவனே ப்ரொவைட் பண்ணிட்டான். என்ன பண்ணிருக்கான்? you need to specify one of மெத்தடாலஜில நீ என்ன பண்ணணும்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லியிருக்கான். so that as per their instruction we are going to set the பாஸ்வேர்டு. மறுபடியும் நான் என்ன பண்றேன்? ஒரு கண்டெய்னர் நான் லான்ச் பண்றேன். அந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா சேம் கண்டெய்னர்
சேம் கண்டெய்னர்ல இந்த சேம் இமேஜ்ல நான் என்ன பண்றேன், ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் MySQL allow பாஸ்வேர்டை நான் செட் பண்றேன். இது வந்து சொல்யூஷன். இது சொல்யூஷன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சேலஞ்சு, ஃபைனலி சொல்யூஷன். இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல எந்த இஷ்யூ வந்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆர்சிஏவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஓ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்தா இந்த சேலஞ்ச் வரும், இதுக்கு சொல்யூஷன் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஈஸியா பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்கப்பா. எஸ் சார், எஸ் Yes, sir. Yes, sir. சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். புரியுதா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளா, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப அதிகமா யோசிக்க கூடாது. சிம்பிளா ஒரு 20-25 லைன்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சேலஞ்சு, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்துடணும். இதுக்கு பேர் ஏதாவது ஒன்று வைக்கணும்ல, மீனிங்ஃபுல்லா. என்ன நேம் வைப்பீங்க நீங்க? என்ன நேம் வைப்பீங்க நீங்க? இதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. MySQL _ credential RCA அப்படின்னு சொல்லி போடலாமா? டாக்கர் ஃபைல் MySQL டாக்கர் credentials RCA அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நல்ல ரெஃபரன்ஸா இருக்குமா நமக்கு லைஃப் லாங்? இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒருவேளை ஒருத்தன் வந்து அப்ரைசல் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருந்தா கூட அவனால தர முடியாத தவிச்சிட்டு இருப்பான் நல்லவன் கூட. என்னடான்னா உங்ககிட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லையே, நீ பண்ணதுக்கான ரெக்கார்டு எதுவுமே இல்லையே. சின்ன விஷயம் பண்ணா கூட ஓகே, பெருசா காட்டக்கூடிய இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பழைக்க தெரியாம இருக்காதீங்க. ரைட்டா? பழைக்க கத்துக்குங்க. சின்ன விஷயத்த பண்ணிட்டு பெருசா காட்டணும்னு சொல்லி நான் தப்பான கைடன்ஸ் கொடுக்கல. பெரிய விஷயத்த பண்றீங்களோ சின்ன விஷயத்த பண்றீங்களோ எது பண்ணாலுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்ற. நான் கடைசியில அப்ரைசல் டைம்ல நான் பண்ணதெல்லாம் நீங்க பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்குற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்குங்க. தகுதி உள்ளவங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தகுதி இல்லாமலாம் வந்து ஒரு டாக்டரை படிக்க முடியாது, தகுதி இல்லாமலாம் ஒரு ஜென்கின்ஸை படிக்க முடியாது, தகுதி இல்லாமலாம் ஒரு ஆன்சிபிள படிக்க முடியாது. எல்லாத்தையும் படிச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு கடவுள். கரெக்டா? அப்ப தகுதி உங்களுக்கு இருக்கு, டேலண்ட் உங்களுக்கு இருக்கு, ஸ்கில் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பண்ணக்கூடிய அந்த எஃபர்ட்டை, நீங்க போடக்கூடிய அந்த எஃபர்ட்டை ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலியமா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டேலண்ட்டையும் வளர்த்துக்குங்கன்னு சொல்லி சொல்றேன். வளர்த்துக்கிறீங்களா? ரைட்டா? சரியா? கண்டிப்பா சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே டாக்கர் லேட்டஸ்ட் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்குள்ளேயே செஷன் 1ல இருந்து ஆரம்பிச்சு செஷன் 3 வரைக்கும் உண்டான எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருப்பேன். அதில் RCA கூட இதுலயே இருக்கும், அந்த RCA டாக்குமெண்ட் கூட இதுலயே இருக்கும். தயவு செய்து இதை நீங்க போய் பார்த்துட்டு உழைக்க கத்துக்குங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்டாரு, லிங்க் அப்படின்னா என்ன, டாக்கர் லிங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டாரு. யாருப்பா கேட்டது? நீ தான் கேட்டியா? ரைட், ஆஃப்லைன்ல கேட்டாப்ல. இதுல போட்டு காட்டுறேன். ஸோ டாக்கர் சிங்க் பார்த்தோமா? எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? சிங்க் பார்த்தோம் சார். டாக்கர் லிங்க் இப்ப பார்க்க போறோம். ஒரே கஷ்டமா பண்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல, கவுண்ட் பண்ணி சொல்றாங்க. புரியுது சார். இல்ல அது ஓகே தான். சிங்க் லிங்க் என்னடா அது, கடைசியில ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. பசங்களோட மைண்ட் செட், பொண்ணுங்களோட மைண்ட் செட் சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? நார்மல் ஹியூமன் பீயிங் நமக்கு எது என்ன ரொம்ப பிடிக்கும்? நல்லா காலையில எந்திரிச்சு வைக்கணும், நல்லா சாப்பிடணும், ஜம்முன்னு தூங்கணும், மறுபடியும் மதியானம் எந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டு நைட் எந்திரிச்சிக்கணும், எந்த பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டா? அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து யாராவது ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கையில கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இது நம்மளோட லைஃப் ஸ்டைல். இப்படி நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? முடியுமா? அப்படிலாம் இல்லை. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணுன்ற மாதிரி புரட்சி தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு. முடியுமா? ஓடி ஓடி உழைக்கிறது நமக்கே பத்தாம நம்ம சுத்திட்டு இருக்கோம். இதுல வந்து அடுத்தவனுக்கு யாருக்கு? என்கிட்ட பேசுற பசங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க, சார் 30,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு. நானே சொல்லிடுவேன், 30,000 வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுரு 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 அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு நம்மளோட காலம். அப்போ பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம தேடிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். வேற வழி கிடையாது. எவனோ ஒருத்தன் ஏமாந்து போய் நம்ம கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். நமக்கு ஸ்கில் இருக்கோ இல்லையோ, பில்டப் மட்டும் நமக்கு பண்ண தெரியும். எஸ்ஆர்னோ? பில்டப் பண்ணியே பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த பில்டப்பை கரெக்டா பண்ணணும். சும்மா போயிட்டு அவன் எதிரில் நான் யார் தெரியுமா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த நிமிஷம் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிச்சிருவான் அந்த சைட்ல இருந்து. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படி பில்டப்னா எப்படி, நாலேஜ் ஓரளவுக்கு இருந்தா போதும், ஆட்டிடியூட்ல அடிச்சிடணும் போட்டு.
அப்படியே போயிட்டு ரேப்போவை கிரியேட் பண்ணிடணும். வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவன் நமக்கு அடிமையாக சுற்றணும். அந்த மாதிரி பண்ணிடணும். ரைட்டா? 2 நாள் என்கிட்ட கூட்டின்னு வந்துருங்க. அந்த மாதிரி யாராவது மேனேஜர்ஸ் இருந்தா சரி பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். இருக்காங்களா? இருக்காங்க சார், என்கிட்ட இருக்கு. கூட்டிட்டு வா. என் நம்பர் வேணா கூட 10 நிமிஷம் பேசுறேன் நான். பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. நம்பர் அனுப்பிச்சு வை, பாத்துக்கிறேன். ஜாயின் பண்ணிடுவாரு சார். என்னப்பா? இல்ல சார், அவருமே இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிடுவாரு சார். ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. பிசினஸ்லாம் நம்மளோட மைண்ட் கிடையாதுப்பா. நான் என்ன சொல்றேன், நம்ம பசங்களுக்கு வந்து யாராவது பேச்சஸ் பண்ணாங்கன்னா அவங்கள சரி பண்றதுக்காண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னடான்னா, நான் என்ன பாஷை பேசுறேன்னு எனக்கே தெரியாது போயிடுச்சு. முதல்ல ஆரம்பிக்கிறது சென்னையில் ஆரம்பிக்கிறேன், கடைசியில் திருநெல்வேலியில் முடிச்சுட்டு இருக்கேன், நடுவில் மதுரையில் போயிட்டு இருக்கேன், சைடில் திருச்சி வருது, அந்த பக்கம் சிதம்பரம் வருது. இப்படியே போயிட்டு இருக்கு என்னோட நிலைமை. காரணம், ஒரு நாளைக்கு அத்தனை பேர்த்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய ஸ்லாங் எனக்கு வந்துருச்சு அப்படியே கண்டினியூ. இப்போ நீங்களே கவனிச்சிருக்கலாம், முதல்ல ஒரு மாதிரி போச்சா ராயபுரம், அடியே அந்த அடி இப்படி போயிட்டு இருக்கு. ரைட். டாக்டர் சிங்க் எதுக்காக தெரியுமா? லைட்டா ஃபன் எலிமெண்ட்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். மனுஷனா பிறந்தா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. கண்டினியூஸா நான் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டே கொண்டுட்டு போறேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு மாதிரி ஆயிடுமா? இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து ஒரு மொக்க ஜோக்கு சொன்னா கூட சிரிக்கிறதா வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ல இருந்துகிட்டு ஒரு சிலர் சிரிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பீங்க, இவன் மொக்க சாமிடா, என்னடா அது பழைய ஜோக்கு தங்கத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியாவது நினைச்சு ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணி லைட்டா திங்க் பண்ணி சிரிச்சிருப்பீங்க. ஸோ மொத்தத்துல நீங்க சிரிப்பீங்க என்னை பார்த்து, அவ்வளவுதான், அது போதும். ஸோ சிங்க்குக்கும் லிங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துலாமா? சிங்க்குக்கும் லிங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிங்க்னா நல்லா பார்த்துருப்பீங்க, மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் runs in different port numbers. ரைட்டா இல்லையா? ஒவ்வொரு கண்டெய்னர்ஸும் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ்ல ரன் ஆகும். எஸ்ஆர்னோ நம்ம 2 கண்டெய்னர்ஸ் பார்த்தோம், வெப் 1 அண்ட் வெப் 2. ரெண்டுமே 8030 ஒன்று ரன் ஆச்சு, இன்னொன்று 8040 ரன் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல ரன் ஆகிறதுக்கு பேரு சிங்க். ஆனா அது எல்லாமே சிங்க்ல இருக்குன்றது வேற விஷயம். அங்க ஏதாவது நடந்த மைக்ரோ சர்வீஸ்ல இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். லிங்க் இஸ் நத்திங் பட் all micro service இல்லடானா containers runs using single port number. புரியுதாப்பா ராஜேஷ் கண்ணா? ஒரே ஒரு போர்ட் நம்பர்ல எத்தனை கண்டெய்னர் இருந்தாலும் மொத்தமா நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணி விட்டுட்டு மொத்தமா ரன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி விட்டுருவோம். அதுக்கு பேர் தான் லிங்க். சிங்க் என்னன்னா, கண்டெய்னர்ஸ் எல்லாம் தனித்தனியா தான் ரன் ஆகும் ஒவ்வொரு போர்ட் நம்பர்ல, ஆனா மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், சிங்க் பண்ணி வச்சிருப்போம். இங்க ஏதாவது சேஞ்ச் நடந்தா அங்க போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருப்போம். புரியுதா? இதுதான் லிங்க்குக்கும் சிங்க்குக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். போய் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லிங்க் பண்ண போறோம். அதுக்காகலாம் நம்ம வந்து பயங்கரமாலாம் கஷ்டப்பட போறது கிடையாது. நீங்க ஈஸியா கத்துக்கணுன்றதுக்காக கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க போதும். என்ன பண்றேன்னா, சம் ரெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் நான் லான்ச் பண்ண போறேன். எது மூலியமானா ரெடிஸ் அப்படின்ற ஒரு இமேஜ் மூலியமா. ஓகேவா? இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு முடிச்சு விட்டுருங்க வேலையை. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் நான் வந்து லான்ச் பண்றேன். ஐஃபன் டி எதுக்கு சார்? ஐஃபன் டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஸ்டார்ட் பண்றது தான் கிட்டத்தட்ட. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விடுறதா. நம்ம இதுல பார்த்துருப்போம் இல்லையா, எஸ்எஸ்ஹெச் இந்த ஸ்ப்ளங்க் அட்மின் அந்த இதுல பார்க்கும்போது ஐஃபன் டி நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா. ஐஃபன் டி இஸ் நத்திங் பட் ஸ்டார்டிங் இஃப் இட் இஸ் எனி டிமான் ப்ராசஸ் இன்சைட் அப்படின்னா அந்த டிமான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக நம்ம ஐஃபன் டி போடுறோம். இன்கேஸ் டிமான் ப்ராசஸ் அப்படி இல்லடான்னா டெஃபினட்டா எனக்கு ரெடிஸ் அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியாது, ஓப்பனா சொல்றேன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கூட கிடையாது. அது ஒரு வேலை டிமான் ப்ராசஸாக கூட இருக்கலாம் போல தெரியுது. அதனால அது ஐஃபன் டின்னு போட்டிருக்கான். டிமான் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியுமான்னா முதல்ல அதுவே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லு. தெரியும்ல, அவ்வளவுதான். கெர்னல்ல ரன் ஆகுறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நார்மல் ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகும். இது ஒரு ஸ்டெப் உள்ளுக்குள்ள போயிட்டு கெர்னல்ல ரன் ஆகும்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம பிரிச்சு மேய்ஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம பார்க்க போறோம். காலையில ஒருத்தர் தான் இருப்பான், ரொம்ப அட்வான்ஸ்டா கொஸ்டின்ஸை கேட்கிறாருப்பா. ரைட்டா? மற்றவங்களுக்குலாம் புரியல, நான் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கா, லோக்கல் ஃபைல் சிஸ்டம்லையும் ரிமோட் ஃபைல் சிஸ்டம்லையும் சொல்லி கேட்டாரு. ரிமோட் கிடையாது, லோக்கல் ஃபைல் சிஸ்டம்லையும் கண்டெய்னர் ஃபைல் சிஸ்டம்லையும் சொல்லி கேட்டாரு.
பசங்களுக்கு அதெல்லாம் சொன்னாகும் பேஜாராயிடுவானுங்க. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வி டன். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா இந்த 2 கண்டெய்னரை எடுத்துன்னு வந்து என்ன போர்ட் நம்பர்ல வச்சு ரன் பண்ண போறான்? 8080. அவ்வளவுதான்ப்பா, லிங்க் பண்ணிடுறான். தட்ஸ் இட். அப்போ லிங்க் பத்தி கேட்டா ஓரளவுக்கு பேச கத்துக்குங்க, மோர் தென் எனஃப். ஸோ லிங்க் பண்றோம், 2 கண்டெய்னர்ஸையும் நம்ம லிங்க் பண்றோம். ஒரே போர்ட் நம்பர்ல தான் 2 கண்டெய்னருமே ரன் ஆக போகுது. சரியா? எனக்கு தெரிஞ்சு டாக்கர் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓரளவுக்கு உட்கார்ந்து ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, நான் வந்து பீட்டர் இங்கிலாந்து மாதிரிலாம் எதுவுமே எடுக்காம சாதாரணமா உங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா? அதனால ஈஸியா புரியும், ஈஸியா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையோட நான் என்ன சொல்றேன், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அழகா போயிட்டு நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு நல்ல சம்பாதனை நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரைட், இப்போ போய் செக் பண்ணி பாருங்களேன். 8080 அடிச்சு இந்த சர்வர் இருக்குன்னு போயிட்டு இங்கே போட்டுட்டு ஐபி அட்ரஸை 8080 சொல்லி போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா மொத்தம் மிங்கிளாகி நமக்கு அப்பாச்சியும் வந்துருச்சு. இதுக்குள்ள போயிட்டு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணிக்கலாம். 2 சேண்டாப்புல இருக்குன்னு சொல்லி சொல்றான். அதுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸாம்பிள், எப்படி 2 கண்டெய்னர் நம்ம லிங்க் பண்றது அப்படின்றத நம்ம இங்க ஒரே போர்ட் நம்பர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு அர்த்தம் இதுக்கு பேர். சரியா? டன். அண்ட் டாக்கர் கம்போஸ் அப்படின்றத நீங்க உங்களோட டாஸ்கா எடுத்துக்கங்க. என்னுடைய ஒபீடியன்ட் ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா டாக்கர் கம்போஸை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஓகே, எனக்கு என்ன பண்ண போறீங்க, ஒரு சின்னதா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டெப் வைஸ் டாக்குமெண்ட், சிம்பிள் டாக்குமெண்ட் எனக்கு ஷேர் பண்ண போறீங்க. பண்றீங்களா ரகு, அதர்ஸ், கார்த்திக்? எஸ். எஸ் சார். ரைட் சார். டாக்கர் கம்போஸ் நாங்களே செல்ஃபா பார்த்து பண்ணோம், அப்படிதானே? ஆமா, செல்ஃபா பண்ணிட்டு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய என்ன பாது அந்த பக்கம் கீரை எடுத்துட்டு இருக்காங்க. இருக்க ஒரு நிமிஷம், இதை நான் மீட் பண்ணிடுறேன். எங்க நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் தெருவில் உட்காந்துட்டு இருக்கான் போல தெரியுது. ரைட், டாக்கரு இல்லை ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோர் ஓவர், நிறைய பேருக்கு வந்து அட்வான்ஸ்டு EC2ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரியலன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரைட்டா? அதனால நான் என்ன பண்றேன், நான் ஒரு 3 விஷயத்த நான் டாஸ்கா கொடுக்க போறேன். ரொம்ப பழைய விஷயம் அது, இருந்தாலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு டாஸ்கா நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன டாஸ்க்னா FS மவுண்ட், ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்றது எப்படி. ஒரு நியூ வால்யூமை நீங்க விண்டோஸ் சர்வருக்கு மட்டுமே என்ன பண்ணிருப்பீங்க, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு அலோகேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? FSல போயிட்டு எப்படி, அதாவது யூனிக்ஸ்ல போயிட்டு லினக்ஸ்ல போயிட்டு என்விரான்மெண்ட்ல போயிட்டு நியூ FS எப்படி நீங்க மவுண்ட் பண்றது அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படின்னா ஒரு சர்வருக்குள்ள லாகின் பண்ணிட்டு எப்படி ரூட் யூசரா வர்றதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நியூ வால்யூமை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த வால்யூமை கொண்டு வந்து லினக்ஸ் சர்வர் கூட கன்சோல் லெவல்ல நீங்க ஆட் பண்ணிடுங்க, அசோசியேட் பண்ணிடுங்க, அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த வால்யூமை இந்த இடத்துல வந்துச்சா, ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான கமாண்டு F டிஸ்க் -L சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த நியூ வால்யூமை நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to just make it as a file system நம்ம மேக் பண்ண போறோம். ஃபைல் சிஸ்டமா மேக் பண்றதுக்கு மேக் ஃபைல் சிஸ்டம் ext for dev xvdf ன்னு சொல்லி போட்டு ஃபைல் சிஸ்டமா மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிட்ட பிற்பாடு எந்த டைரக்டரி வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் சிஸ்டம்ல நீங்க மவுண்ட் பண்ணலாம். ஸோ தட் நான் ஒரு மேக் டைரக்டரின்னு போட்டு ஒரு நியூ வால்யூம்ன்ற ஒரு டைரக்டரியை மேக் பண்றேன். மேக் பண்ணதை ஐ எம் கோயிங் டு மவுண்ட் அண்டர் திஸ் பர்டிகுலர் ஃபைல் சிஸ்டம். ஓகே, அப்படின்னா அர்த்தம், இந்த ஃபைல் சிஸ்டம்ல ஒரு டைரக்டரியை நான் வந்து மவுண்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த டைரக்டரிக்குள்ள நான் எந்த ஃபைல் வேணாலும் அதுக்கு அடுத்தது நான் வந்து போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னடான்னா, மவுண்ட் பண்ணிட்ட பிற்பாடு நீங்க அப்படியே விட்டுட்டு ஒருவேளை நீங்க இந்த சர்வரை ரீபூட் பண்ணீங்கன்னா மவுண்ட் பண்ண அந்த நியூ டைரக்டரி வந்து நம்மளை விட்டு போயிடுமா, அன்மவுண்ட் ஆயிடுமா. அதுக்காக என்ன சொல்றேன்னா, ரீபூட் பண்ணாலுமே அந்த டைரக்டரி நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னா etc fstab சொல்லி ஒரு இடம் இருக்கு. VI etc fstab இதுக்குள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த என்ட்ரியை நீங்க போட்டணும். எண்டு போட்டீங்கன்னா ஈவன் தோ உங்களுடைய
சர்வரை இன்ஸ்டன்ஸை நீங்க ரீபூட் பண்ணாலுமே இந்த நியூ டைரக்டரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம், நியூ வால்யூம், அது ரிமூவ் ஆகாம அப்படியே இருக்கும்னு சொல்றான். புரியுதா? இவ்வளவு விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டீங்களா? ஜஸ்ட் 11 ஸ்டெப்ஸ். ஓகேவா? இந்த கமாண்ட் போடுறதுக்கு போர்ட் ப்ரோப்னு போட்டா கூட போதும் சார். etc. கரெக்ட். ஆனா எல்லாருக்கும் அது தெரியாது ரகு. நான் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும்ல ரகு. பசங்க பாவம் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, ஒர்க் பண்றவங்க நீங்க அடுத்தடுத்து போயிட்டீங்க. வெரி குட், தேங்க்யூ. மல்டிபிள் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை எப்படி வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் பண்றது? உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ். எந்த சினாரியோல நம்ம ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொண்டு வருவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க சர்வரை ரீபூட் பண்ணாலுமே அந்த ஐபி அட்ரஸ் மாறாமல் ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கணும். கரெக்டா? அந்த கேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொண்டு வருவோம். ஒரு சர்வருக்கு வந்து மோர் தென் ஒன் எலாஸ்டிக் ஐபி மே ரிக்வயர்ட் ஃபார் சம் டைம். எந்த சினாரியோல தேவைப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிக் சைஸ்டு அப்ளிகேஷனா இருக்கும் பொழுது மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் மூலமா ஒரு போர்ஷன் ஆஃப் தி, அதாவது ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை we can divide into the multiple number of small application and then we can run using different public IP address. அந்த சினாரியோல multiple number of elastic IP address for the one single server வந்து நம்ம attachment பண்ணுவோம். So elastic IP address is nothing but static public IP address. Even though if you do a reboot, it never changes. Okay, stopped statusல இருந்தாலும் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து விசிபிளா இருக்கும். எரரை எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றதுக்காக ரிமோட் யூசருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மல்டிபிள் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எப்படி வந்து ஒரு சிஸ்டத்துக்கு கூட ஒரு சர்வர் கூட நம்ம அசோசியேட் பண்றது அப்படின்னா, ஒன்னு அசோசியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வித் இன்ஸ்டன்ஸ் ஈஸியா பண்ணிடுவீங்க நீங்க. அண்ட் இன்னொன்று நம்ம எப்படி பண்றது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. டிஃபால்ட்டா 5 எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கேன் பி அட்டாச்ட் வித் ஒன் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் AWS ரெஸ்ட்ரிக்டட் வித் ஒன்லி 2. 2 மட்டும் தான் நம்ம அசோசியேட் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ண போறீங்க, 2 எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் கூட அசோசியேட் பண்ண போறீங்க. அதுக்கான ஸ்டெப் வைஸ் டாக்குமெண்ட் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 4 ஸ்டெப் தான். ஓகே, அப்போ மல்டிபிள் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை நம்மளால அசோசியேட் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் நீங்க செஞ்சு பாத்தீங்களா, பார்க்கலையா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார், செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. என்ன ஸ்டேட்டஸ்? ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இப்போ பெம் ஃபைல் வந்து லாஸ் ஆயிடுச்சு. எதுக்கு? ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பெம் ஃபைல் ஹாஸ் பீன் லாஸ்ட். என்னோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, மோகன், யூ நெவர் டேக்கன் AMI பேக்கப் ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். AMI பேக்கப்னா அமேசான் மிஷின் இமேஜ் பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த AMI நம்ம என்ன பண்ணலாம், we can relaunch as a instance and then we can regenerate as a another one PEM file. இது நம்ம பண்ண முடியும். இது நார்மல் சினாரியோ. பட் என்னோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு AMI பேக்கப்லாம் எடுக்கவே கூடாது, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். ஆனா புதுசா ஒரு PEM ஃபைலை நீ ஜென்ரேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்றாரு. புரியுதா நான் சொல்றது? இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்லேயே தான் இருக்கணும், நியூ PEM ஃபைலை அந்த இன்ஸ்டன்ஸ் கூட நீ வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றாரு. அதை எப்படி பண்றது? ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கா? நீ என்ன பண்ண போறீங்க, 10 ஸ்டெப் தான். அழகா இதை பார்த்து செஞ்சு முடிக்க போறீங்க. சரிங்களா? பார்த்து செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்க்கு PEM ஃபைல் லாஸ் ஆனா கூட வித்தவுட் டேக்கிங் அன் AMI பேக்கப் எப்படி வந்து PEM ஃபைலை நம்ம ரீஜெனரேட் பண்ணி அட்டாச் பண்றதுன்றத நீங்க கத்துப்பீங்க. இதையும் கத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் இன்ஸ்டன்ஸையும் நீங்க கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது. DevOpsல வந்து ஒரு 300 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான ஆளு இதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு 200 இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எனக்கு ஷேர் பண்ண ஒரு டம்ப் இது. இந்த டம்பை அப்படியே ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு கத்துக்குங்க. DevOps மட்டும் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். காரணம், இன்னைக்கு எடுத்தது என்ன கிளாஸ்? DevOps இல்லையா? இங்க வந்து AWS பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதுவே அதிக பிரசங்கித்தனம் இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு இது தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒருத்தன் வந்து திடீர்னு மடக்கி கேட்பான், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் பத்தி தெரியுமான்னு. தெரியும். சரி, எத்தனை எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நீ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணோம்னா அது எனக்கு தெரியாது. எப்படி இருக்குது? அதுக்கு முதல் கொஸ்டினுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க மட்டும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், முழுசா கத்துக்கணும். பக்கத்துல வந்து எட்டி பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஜெய்ஹிந்த் படத்துல கவுண்டமணியும் அர்ஜுனும் டாப் வரைக்கும் போயிடுவாங்க. அப்ப அர்ஜுன் கிட்ட கவுண்டமணி கேட்பாப்புல, என்னங்க நம்ம வந்துட்டோமா அந்த கூடாரம் பக்கத்துல? வந்துட்டோம். அப்ப
வா போலாம் திரும்ப அப்படின்னா பார்த்தாச்சுல வா போலாம் திரும்ப. ஏ இரியா நீ வேற சும்மா இருக்க மாட்டேன் கோயின்சாமி, அவங்களை போட்டதுலதான் வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரியா, அதை பார்த்துட்டு போயிடாம உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு லைட்டா போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணணும். ரைட்டா, தட்ஸ் ஆல் அபவுட் டுடே கிளாஸ். ஐ திங்க் அடுத்த கிளாஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன், கம்மிங் வீக்ல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குமா? ஜென்கின்ஸ் இருக்கு சார், ஜென்கின்ஸ் ஆன்சிபிள். ஓகே, கிட், ஸ்ப்ளங்க், ப்ரிமித்தியஸ், டெராஃபார்ம்லாம் ஓவரா? சார் எனக்கு கிட் எடுக்கல சார். கிட் இன்னும் முடியல. எல்லாத்தையுமே நான் தான் எடுப்பேன். ஓகே, அண்ட் சால்ட் ஸ்டாக் மட்டும் நான் எடுக்கிறதே கிடையாது. ஏன் நான் எடுக்கிறது கிடையாது? எவனும் கேட்கறதே கிடையாது. கேட்காத ஒரு விஷயத்தை எடுத்து ஏன் தொட்ட தண்ணி வத்தி போய் அதுக்காக நான் எடுக்கிறது கிடையாது. சார் இந்த டாக்கர் ஸ்வார்ம் கான்செப்ட் சொல்லுங்க சார். இருக்கு. எஸ், நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த செஷன்ல வந்து டாக்கர் கம்போஸும் ஸ்பேமர் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு வந்து டாக்குமெண்டா ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடியே ரகு எல்லார்கிட்டையும் என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் சென்ட் பண்ணுங்க சார். ஸ்மால் ரிக்வெஸ்ட், டுடே ரெக்கார்டிங் கொஞ்சம் சீக்கிரம் சென்ட் பண்ணுங்க. கோகுல் என்ன கோகுல்? சார் அவரு லேட்டா ஜாயின் பண்ணிருக்காரு போல சார். சார் ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு சார். ஓ அப்படியா, கவலைப்பட வேண்டாம், ரெக்கார்டிங்ல பிடிச்சிடலாம். யூசுவலா இங்க கிளாஸ்ல நடக்கிறது அப்படியே வச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன். பார்க்காதனால ரெக்கார்டிங் இருந்தா தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே 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 ஓகே. கோகுல் தான் பேசுறது. ஒரு இது சார், இப்ப டெராஃபார்ம் பத்தி சொன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த கூட அந்த இன்ஸ்டான்ஸ் எல்லாம் வந்து உங்களால இது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி சார் சமாளிக்கிறது? அது மாதிரி போன செஷன்லயும் கேட்டீங்களா நீங்க? ஆமா சார். ஆமா, நான் என்ன சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து லைன்ல வாப்பா, பிரைவேட்டா வாப்பான்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் நீ தூங்கிட்ட நினைக்கிறேன். அதான் இல்ல வரேன்.